ஸோ இந்த அதாவது கவர்னரை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த கவர்னர் ஏன் முக்கியம் அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்கும் தெரியும், சரிங்களா? ஸோ அதை பற்றி நம்ம பெருசாக நம்ம வேலை பார்க்க போகிற இடத்துக்கு, அதாவது நம்ம படிக்கிற எக்ஸாமுக்கும் இதுவும் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு டாபிக், சரிங்களா? ஸோ கவர்னரோட கான்ஸ்டியூஷனல் பவர் என்னென்ன, ஸோ என்னென்ன மாதிரிலாம் கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க அப்படிங்கிறத தான் நான் அந்த இடத்துல கொண்டு வந்திருக்கேன். ஒரு சாம்பிள்ஸ் கொஸ்டின்ஸாக அந்த இடத்துல கொண்டு வந்திருக்கேன். ஸோ நியூஸ் பேப்பரில் இருக்கக்கூடிய ஒரு சாம்பிள் கொஸ்டின்ஸ் தான், சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு என்ன கேட்டு சொல்லியிருக்காங்க, give the brief introduction about the governor, mention recent example of political controversies and discuss mitigating measures to maintain neutrality and effectiveness. சரி, ரைட்டு. வேறு என்ன கொடுத்துருக்குறாங்க, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ டிஸ்கஸ் the role and responsibility of the governor and suggest what should be the way ahead to address issues related to the role of the governor as an agent of center. சரிங்களா? ஸோ இது ஒரு டைப் ஆஃப் கொஸ்டின்ஸாக கேட்டிருக்காங்க. வேறு மாதிரி எப்படி நம்ம கேட்கலாம், what are the issues related to the office of governor in India. சரிங்களா? what are the issues related to the office of governor in India, explain the suggestions given by various committees to tackle the issues. சரி, ஓகே. ஸோ இந்த மாதிரிலாம் நமக்கு கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இந்த இதில் வந்து கவர்னர் என்ன, கவர்னரோட சரிங்களா கான்ஸ்டியூஷனில் கவர்னர் யார், அவருடைய ரோல் என்ன, சரிங்களா? ஸோ அவர் என்னென்ன பண்ணுறாரு, கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் என்னென்ன, இவருக்கு கீழே என்னென்ன பவர்ஸ் இருக்குது அப்படிங்கிற எல்லாத்தையும் பற்றி நம்ம முழுசாக வந்து தியரிட்டிக்கலாக முதல்ல பார்த்துருவோம். ஸோ அப்புறம் நீங்கள் ப்ராக்டிக்கலாக அதை நீங்கள் என்ன மாதிரி கன்வே பண்ணுறீங்க அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஸோ இன்றைய கிளாஸில் நம்ம வந்து ஏற்கனவே இருக்கிற நோட்ஸை வச்சு நம்ம எடுக்க போகிறது கிடையாது. ஸோ இன்றைய கிளாஸில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ரிட்டன் ஸ்டேட்மெண்ட்டாக எழுதி பார்ப்போம், சரிங்களா? ஸோ ஒரு 1 hour வந்து நம்ம கவர்னரை மட்டும்தான் பார்க்க போகிறோம். அதை வச்சு நான் இன்றைக்கி கொஸ்டின் கொடுப்பேன், நீங்கள் எழுதி உடனே அப்லோட் பண்ணணும், ஓகேங்களா? சரி, ஓகே. ஸோ நம்மளை கான்ஸ்டியூஷன் ஹெட் ஆஃப் தி ஸ்டேட் சார். யார் சார்? கான்ஸ்டியூஷன் இந்த ஸ்டேட்டுக்கு வந்து அவர் தான் கான்ஸ்டியூஷனல் ஹெட். பட் ரியல் பவர் வந்து சிஎம் கிட்ட தான் இருக்கும் சார். சிஎம் கிட்ட தான் இருக்கும், சரிங்களா? ஸோ இப்போ நம்ம பார்க்குற டாபிக் வந்து என்ன அப்படின்னா ஸ்டேட் எக்ஸிக்யூட்டிவ் அப்படின்னு சொல்லக்கூடிய, அவர் தான் இப்போ சார் சொன்னார் இல்லையா, ஸோ அதுதான், சரிங்களா? ஸ்டேட் எக்ஸிக்யூட்டிவ். ஸோ இதை தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த கிளாஸில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ ஸ்டேட் எக்ஸிக்யூட்டிவில் யார் வராங்க அப்படின்னா கவர்னர் வரார், சரிங்களா? கவர்னரை பற்றி நம்ம பார்க்க போகிறோம், ஓகேங்களா? ஸோ இந்த ஸ்டேட் எக்ஸிக்யூட்டிவில் யாரெல்லாம் வருவாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே யார் வருவாங்க, கவர்னர் வருவார், சரிங்களா? ஃபஸ்ட் எடுத்தோன்னே யார் வருவாங்க, கவர்னர் வருவார். ஸோ கவர்னருக்கு கீழே மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட, சரிங்களா, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த மாநிலத்தோட அந்த லீடிங் கட்சி யாரோ அந்த லீடிங் கட்சியோட அவைத்தலைவர்னு சொல்லக்கூடிய சீஃப் மினிஸ்டர், சரிங்களா? முதல் அமைச்சர் அப்படின்னு சொல்கிறாங்க. சீஃப் மினிஸ்டர்ஸ் வருவாங்க, சீஃப் மினிஸ்டர் வராங்க, சரிங்களா? ஸோ இவருக்கு கீழே யார் இருப்பாங்க அப்படின்னா த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் இருப்பாங்க, சரிங்களா? ஸோ அவரோட அதாவது வந்து இவரால் பரிந்துரை செய்யப்பட்டு, அதாவது சிஎம்மால் பரிந்துரை செய்யப்பட்டு, சரிங்களா, அவர் கட்சி சார்ந்த அமைச்சர்கள் இருக்காங்க இல்லையா, அதாவது அவங்க அலைன்ஸ் வச்சுருப்பாங்க, அவங்க ஓன் பார்ட்டிகள் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸாக இருப்பாங்க. அதாவது சிஎம் ரெக்கமெண்ட் பண்ணுவார், அதை வந்து ஆளுநர் வந்து நியமனம் பண்ணுவார். அப்படி நியமனம் பண்ணப்பட்ட கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ், சரிங்களா? கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ். ஸோ இவங்க எல்லாமே வந்து இருப்பாங்க. ஸோ இதை கடந்து பார்த்தீங்க அப்படின்னா அட்வொகேட் ஜெனரல் ஆஃப் ஸ்டேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருப்பார், சரிங்களா? நம்ம வந்து இது சென்ட்ரலில் பார்க்கணும். சென்ட்ரலில் வந்து நமக்கு ப்ராப்ளமேட்டிக்கலாக பெரிய லெவலில் கிடையாது, சரிங்களா? நம்ம ஸ்டேட்டு தான் நமக்கு இப்போ வந்து கான்ஸ்டிடியூஷனாக நம்ம எக்ஸ்பெக்டட் கொஸ்டின்ஸ் வந்து கவர்னர் தான். ஸோ அதை ஃபோக்கஸ் பண்ணி தான் நம்ம பார்க்குறோம். இருந்தாலும் பிரசிடென்ட் இதோட கம்பேர் பண்ணிடுவோம், ஓகேவா? ஸோ 4th one இஸ் தட் அட்வொகேட் ஜெனரல் ஆஃப் த ஸ்டேட், சரிங்களா? அட்வொகேட் ஜெனரல் ஆஃப் ஸ்டேட். ஸோ இந்த மாதிரி வந்து ஸ்டேட் எக்ஸிக்யூட்டிவாக நல்லா டிவைட் பண்ணுறோம். ஸோ ஸ்டேட் எக்ஸிக்யூட்டிவ் அப்படிங்கிறது வந்து இஸ் ப்ராட்லி கிளாசிஃபைட் ஆர் விச் இன்க்ளூட்ஸ் கவர்னர், சீஃப் மினிஸ்டர், கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் அண்ட் அட்வொகேட் ஜெனரல் ஆஃப் ஸ்டேட். ஸோ இதில் ப்ரைம் பர்சன் யாருன்னா கவர்னர் தான், சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம கவர்னர் தான். ஸோ கவர்னர் யார் அப்படின்னு பார்த்துருவோம். ஸோ கவர்னரை பொறுத்த மட்டும் இந்த கான்ஸ்டியூஷனில் நம்ம கவர்னரை பற்றி எங்கே சொல்கிறாங்க அப்படின்னா, ஸோ வந்து பார்ட் 5ல், சரிங்களா, பார்ட் 6ல், ஓகேவா, ஆர்டிக்கல் 153லேருந்து, சரிங்களா, ஆர்டிக்கல் 153லேருந்து 167 வரைக்கும், சரிங்களா, 167 வரைக்கும் நம்ம கான்ஸ்டியூஷன் எதை டீல் பண்ணுது அப்படின்னா
கவர்னர் பற்றி டீல் பண்ணுது. சரிங்களா? ஆர்டிகல் 153 to 167 ஆஃப் பார்ட் 6 ஆஃப் அவர் கான்ஸ்டியூஷன் எதை டீல் பண்ணுது? டீல்ஸ் அபவுட் தி கவர்னர். சரிங்களா? டீல்ஸ் அபவுட் தி கவர்னர். சரிங்களா? சரி, என்ன டீல் பண்ணுது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இந்த கவர்னரை பொறுத்த மட்டும் யார் ஹூ இஸ் கவர்னர் அப்படின்னு நம்ம சொல்லணும் அப்படின்னா, இஸ் எ சீஃப் எக்ஸிக்யூட்டிவ். சரிங்களா? சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஹெட் ஆஃப் த ஸ்டேட். ரொம்ப ரொம்ப முக்கியமான வார்த்தை. சரிங்களா? கவர்னர் அப்படிங்கிறவங்க தான் வந்து சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஹெட் ஆஃப் த ஸ்டேட். சரிங்களா? அவங்க தான் வந்து அரசியலமைப்புக்கு பொறுப்பானவங்க. சார் சொன்னாங்க இல்லையா, இப்போ சார் சொன்ன மாதிரி அரசியலமைப்பு பொறுப்பானவங்க அவங்க தான். சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் அவர் தான் நாமினல் எக்ஸிக்யூட்டிவ் ஹெட் ஆஃப் தி ஸ்டேட்டு. ஸோ இந்த கவர்னருங்கிறவங்க ஆல்சோ ஆக்ட் அண்ட் ஏஜெண்ட் ஆஃப் சென்ட்ரல் கவர்மெண்ட்டு. இது எல்லாம் ரொம்ப முக்கியமான வார்த்தை. ஸோ ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா கவர்னருங்கிறவங்க சீஃப் எக்ஸிக்யூட்டிவ்னு சொல்லிட்டேன். ஸோ சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஹெட் ஆஃப் த ஸ்டேட் அப்படின்னு சொல்லிட்டேன். சரிங்களா? சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஹெட் ஆஃப் த ஸ்டேட். அண்ட் தென் அது மட்டும் இல்லாமல் நாமினல் எக்ஸிக்யூட்டிவ் ஹெட் ஆஃப் த ஸ்டேட்டு. சரிங்களா? இதெல்லாம் என்னென்னங்கிறத பார்ப்போம். நாமினல் எக்ஸிக்யூட்டிவ் என்ன, சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் என்னங்கிறத இப்போ அடுத்தடுத்து பார்ப்போம். சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹீஸ் ஏஜென்ட் ஆஃப் தி சென்ட்ரல் கவர்மெண்ட். ஏன் ஏஜென்ட் ஆஃப் தி சென்ட்ரல் கவர்மெண்ட்னு சொல்கிறோம் அப்படிங்கிறத இப்போ அடுத்தடுத்து நம்ம பார்ப்போம். சரிங்களா? சென்ட்ரல் கவர்மெண்ட். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த பார்ட் 6ங்கிறது பார்ட் 6 அண்ட் ஆர்டிகல் 153 to 167ங்கிறது டீல்ஸ் அபவுட் தி கவர்னர் ஆஃப் ஸ்டேட். சரிங்களா? ஸோ கவர்னர் அப்படிங்கிறவங்க இஸ் எ சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஹெட் ஆஃப் ஸ்டேட்டு. அது மட்டும் இல்லாமல் நாமினல் எக்ஸிக்யூட்டிவ் ஹெட் ஆஃப் ஸ்டேட்டு. அது மட்டும் இல்லாமல் ஹீஸ் ஏஜெண்ட் ஆஃப் சென்ட்ரல் கவர்மெண்ட்டு. சரிங்களா? ஸோ அது மட்டும் தானா? வேறு என்ன இருக்குது அப்படின்னா ஒரு ஸ்டேட்டில் அப்பாயின்மெண்ட் பண்ணுற அந்த கவர்னர் இருக்காங்க இல்லையா, அந்த ஸ்டேட்டில் இருக்கக்கூடாது. சரிங்களா? ஸோ அதுக்கு என்ன அப்படின்னா, இப்போ தமிழ்நாட்டில் வந்து கவர்னர் நியமனம் பண்ணணுன்னா அவங்க தமிழகத்துக்காரங்களாக இருக்கக்கூடாது. சரிங்களா? ஸோ அதை எப்போ கொண்டு வந்தாங்க அப்படின்னா 7th அமெண்ட்மெண்ட்டில். சரிங்களா? 7th அமெண்ட்மெண்ட்டில் 1956 இருக்கு இல்லையா, 1956ல் இட் ஃபெசிலிட்டேட் த அப்பாயின்மெண்ட் ஆஃப் சேம் பர்சன். சரிங்களா? த அப்பாயின்மெண்ட் ஆஃப் சேம் பர்சன் அப்படிங்கிறத விட எப்படி சொல்கிறது, அதாவது இதில் ரெண்டு விஷயம் நம்ம சொல்லணும். ஃபஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த அமெண்ட்மெண்ட்டுங்கிறது என்னங்கிறத பார்த்துருவோம். இந்த அமெண்ட்மெண்ட்டுங்கிறது என்ன அப்படின்னா, ஒரு தனி நபர். சரிங்களா? ஒரு சேம் பர்சன் வந்து 2 ஸ்டேட் இல்லை 3 ஸ்டேட்டுக்கு வந்து, சரிங்களா, 2 ஸ்டேட் இல்லை 3 ஸ்டேட்டுக்கு 2 or more ஸ்டேட்டுக்கு வந்து சேம் பர்சனு கவர்னராக இருக்கலாம். சரிங்களா? கவர்னராக இருக்கலாம் அப்படிங்கிறது இந்த 7th அமெண்ட்மெண்ட்டில் 1956 சொல்லியிருக்கோம். ஸோ திங் இஸ் தட் அந்த நியமனம் செய்யக்கூடிய கவர்னர் வந்து அந்த ஸ்டேட்டுக்காரராக இருக்கக்கூடாது. ஃபஸ்ட்டு விஷயம். ஸோ இதில் 2 விஷயம் நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு விஷயம் என்ன விஷயம் அப்படின்னா, இந்த பர்சன், சரிங்களா, அப்பாயிண்டட் பர்சன் இருக்காங்க இல்லையா, ஸோ அப்பாயிண்டட் பர்சன், இப்போ யார் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணுறாங்களோ, சரிங்களா, யார் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணுறாங்களோ அவங்க அப்பாயின்மெண்ட் பண்ணுற பர்சன் வந்து அந்த ஸ்டேட்காரங்களாக இருக்கக்கூடாது, ஓன் ஸ்டேட்டாக இருக்கக்கூடாது. ஒரு உதாரணத்துக்கு டிஎன் பீப்புளாக இருக்கிறவங்க டிஎனுக்கு வந்து கவர்னராக வர முடியாது. சரிங்களா? தமிழ்நாட்டுக்கு கவர்னராக நம்ம மத்திய அரசாங்கம் நியமனம் செய்ய முடியாது. ஃபஸ்ட்டு விஷயம் இதுதான். ஃபஸ்ட்டு விஷயம், பேசிக் விஷயம். இதை தெரிஞ்சுக்கணும். ஸோ இது தெரிஞ்சால் தான் இந்த விஷயம் புரியும். சரிங்களா? இந்த விஷயம் புரியும். 1956ல் 7th அமெண்ட்மெண்ட்டில் என்ன பண்ணிட்டாங்கன்னா, கவர்னர் ஆஃப் ஈச் ஸ்டேட் அப்படிங்கிறது வந்து ஒவ்வொரு மாநிலங்களுக்கும் ஒரு கவர்னர் இருக்கிறாங்க அப்படிங்கிறத என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, மத்திய அரசாங்கம் பார்த்து ஒரு தனிநபரை, ரைட்டுங்களா, தனிநபரை வந்து ஒன்றும் இல்லது அதற்கு மேற்பட்ட மாநிலங்களுக்கு அப்பாயிண்ட் பண்ணலாம் கவர்னராக. சரிங்களா? என்ன சொல்லுது இந்த 7th அமெண்ட்மெண்ட் 1956 என்ன சொல்லுதுன்னா, விச் ஃபெசிலிட்டேட் அப்பாயின்மெண்ட் ஆஃப் சேம் பர்சன். சரிங்களா? சேம் பர்சன் அஸ் அ கவர்னர் என்னென்ன சொல்கிறாங்க, ஃபார் 2 or more ஸ்டேட்டு. சரிங்களா? இந்த 7th அமெண்ட்மெண்ட் 56ல் இந்த முக்கியமான விஷயத்தை சொல்லுது. இது நம்ம யாரை ஃபோக்கஸ் பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய பாண்டிச்சேரியில் இருந்தாங்க. பாண்டிச்சேரி, தெலுங்கானா ரெண்டுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்மர் அந்த பிஜேபி லீடர், அவங்க பேர் சொல்லுங்கள் பார்ப்போம்.
தமிழிசை சவுந்தரராஜன். தமிழிசை சவுந்தரராஜன் நம்ம இருக்காங்கல்ல, அவங்க வந்து இருந்தாங்க. இப்போ இல்லை, முன்னாடி இருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்ப க்ளோசஸ்ட் ஸ்டேட்டுங்கிறதுனால அது ரெண்டையும் நான் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இந்த மாதிரி வேறு ஸ்டேட்டில் இருக்குது. நார்த் ஸ்டேட்டில் சொன்னால் தெரியாது, அதனால நான் அவங்கள ஒரு 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 எமினன்ட் பர்சனுங்கிறனால அவங்கள சொன்னேன். சரிங்களா? இப்போ தமிழிசை சவுந்தரராஜன் பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரியில் வந்து அவங்க துணைநிலை ஆளுநராகவும் தெலுங்கானாவோட பொறுப்பு கவர்னராகவும் இருந்தாங்க. சரிங்களா? சேம் பர்சன் தான். ஸோ இதுதான் அந்த இடத்துல சொல்கிறாங்க. பொதுவாக கவர்னர் அப்பாயின்மெண்ட்டுங்கிறது கவர்னரை அப்பாயின்மெண்ட் பண்ணக்கூடிய அந்த பர்சன் ஹூ இஸ் நாட் த பீப்புள் ஆஃப் கன்சர்ன் ஸ்டேட்டாக இருக்கணும். சரிங்களா? அந்த ஸ்டேட் அந்த மாநிலத்தோட சரிங்களா சொந்த நபராக இருந்தாங்க அப்படின்னா சரிங்களா. இப்போ அதான் சொன்னேன், தமிழகத்தில் இருக்கிறவங்க தமிழ்நாட்டுக்கு கவர்னராக வர முடியாது. ஸோ இந்த விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணும், ஃபஸ்ட்டு விஷயம். சரி, ரைட், ஓகே. அடுத்து குவாலிஃபிகேஷன் என்னென்ன குவாலிஃபிகேஷன், இது அப்ஜெக்டிவில் இந்த குவாலிஃபிகேஷன்னா ஃபஸ்ட்டு க்ரைட்டீரியாவாக நம்ம சொல்லணும். சரிங்களா? ஃபஸ்ட்டு க்ரைட்டீரியாவை என்ன சொல்லணும், இந்த அப்ஜெக்டிவில் இதை தான் முதல்ல சொல்லணும். சரிங்களா? கவர்னராக இருக்கணும் அப்படின்னா அவங்களுக்கான குவாலிஃபிகேஷன் என்னென்ன. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் எலாபரேட்டாக பார்த்தா தான் உங்களுக்கு என்ன புரியும்னா நீங்கள் ஜஸ்டிஃபை பண்ணி எழுத முடியும். சரிங்களா? ஜஸ்டிஃபை பண்ணி எழுத முடியும். சரி, இந்த விஷயத்தை பாருங்கள். ரைட், ஓகே. ஸோ குவாலிஃபிகேஷன் என்னென்ன குவாலிஃபிகேஷன் இருக்கலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு எல்லா கவர்மெண்ட் போஸ்ட்டுக்கும் ஃபஸ்ட்டு அவங்க என்ன பண்ணணும், ஹீ இல்லை ஷீ வந்து சிட்டிசன் ஆஃப் இந்தியா. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம அவங்க என்ன பண்ணணும், சிட்டிசன் ஆஃப் இந்தியாவாக இருக்கணும். சரிங்களா? சிட்டிசன் ஆஃப் இந்தியாவாக இருக்கணும். ஸோ ரெண்டாவது என்ன அப்படின்னா, அவங்களோட ஏஜ் வந்து ஹீ இல்லை ஷீ ஷுட் கம்ப்ளீட்டட் த ஏஜ் ஆஃப் 35. சரிங்களா? அப்போ 35 ஏஜுங்கிறது அவங்களுக்கு முடிஞ்சிருக்கணும். ஸோ ஏஜுங்கிறத நம்ம கன்வென்ஷனலாக சொல்கிறோம், இதை வந்து இயர்ஸ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? 35 வருஷம் அவங்களுக்கு வயசு முடிஞ்சிருக்கணும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப முக்கியமான விஷயம். சரிங்களா? ரொம்ப முக்கியமான விஷயம், அந்த இன்சைட் த ஸ்டேட்டு. இப்போ சொன்னேன் இல்லைங்களா, இன்சைட் த ஸ்டேட் பர்சன் வந்து அதே ஸ்டேட்டில் வந்து நியமனம் பண்ணக்கூடாது. சரிங்களா? பண்ணக்கூடாது. இதுக்கு என்ன மறைமுகமாக அர்த்தம் அப்படின்னா, அந்த ஹீ இல்லை வந்து ஷீ அவங்க யாரோ ஒருத்தர் சரிங்களா, அவங்க அவுட் சைடர் ஆஃப் த ஸ்டேட்டாக இருக்கணும். சரிங்களா? நீங்கள் இது ரெண்டு வகையாக எழுதிக்கலாம். அவுட்சைடர் ஆஃப் த ஸ்டேட்டு. சரிங்களா? ஸ்டேட்டு என்ன ஸ்டேட்டு, நியமனம் பண்ணக்கூடிய ஸ்டேட்டு விச் ஹீஸ் அப்பாயிண்டட். எந்த ஸ்டேட்டுக்கு இவங்க அப்பாயின்மெண்ட் பண்ணணுமோ அந்த ஸ்டேட்டோட ஓன் பீப்புளாக இருக்கக்கூடாது. சரிங்களா? ஸோ அதுதான் அந்த இடத்துல சொல்கிறோம். ஸோ இது ப்ரைம் குவாலிஃபிகேஷன். சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கவர்னர் அப்பாயின்மெண்ட் பண்ணும்போது சரிங்களா, கவர்னர் அப்பாயின்ட் பண்ணும்போது த பிரசிடென்ட் இஸ் ரெக்வயர்ட் டு கன்சல்ட் த சீஃப் மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் கன்சர்ன்டு. சரிங்களா? கேட்டுட்டு தான் போடுவாங்க, கேட்டுட்டுனா சொல்லிட்டு தான் போடுவாங்க அந்த மாதிரி. சரிங்களா? பிரசிடென்ட் கன்சிடரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. பிரசிடென்ட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, while appointing the governor, சரிங்களா, while appointing the governor நம்மளுடைய பிரசிடென்ட் என்ன பண்ணுவாங்கன்னா ரெக்வயர்ட் டு கன்சல்ட் த சீஃப் மினிஸ்டர் ஆஃப் அந்த என்ன கன்சர்ன் ஸ்டேட்டோ அந்த ஸ்டேட்டு. ஸோ இந்த குவாலிஃபிகேஷன்லாம் இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கவர்னருக்குன்னு சரிங்களா, கவர்னருக்குன்னு இந்த கான்ஸ்டியூஷன் இருக்கு இல்லையா, இந்த கான்ஸ்டியூஷனை பொறுத்த மட்டும் கான்ஸ்டியூஷன் டஸ் நாட் லே டவுன் எனி கிரவுண்ட்ஸ் அப்பான் a governor may be removed by president, which means that பிரசிடென்ட் பார்த்து எப்போ வேணால் வந்து சரிங்களா, பிரசிடென்ட் பார்த்து எப்போ வேணால் அவங்கள வந்து கூப்பிட்டுக்கலாம். சரிங்களா? பிரசிடென்ட் பார்த்து எப்போ வேணால் கூப்பிட்டுக்கலாம், எவ்வளோ காலம் வேணால் நியமனத்துக்கு வச்சுருக்கலாம். சரிங்களா? ஸோ அதுதான் அந்த இடத்துல சொல்கிறாங்க. The constitution does not lay down any grounds upon which governor may be removed by president. என்ன காரணங்களும் சொல்லாமல் சரிங்களா, எந்த காரணங்களும் சொல்லாமல் கவர்னர் வந்து அவங்கள உடனே கூப்பிட்டுக்கலாம். சரிங்களா? எந்த காரணங்களும் சொல்லணுங்கிற அவசியம் இல்லை, கவர்னர் பார்த்து எப்போ வேணால் கூப்பிட்டுக்கலாம். சரிங்களா? ஸோ இது எல்லாமே சொல்கிறாங்க. இதில் வந்து இந்த கான்ஸ்டியூஷன் வந்து எந்த விதமான கிரவுண்ட்ஸையும் அவங்க சொல்லலைங்கிறத தெளிவாக சொல்லிட்டோம். சரிங்களா? ஸோ இதெல்லாம் குவாலிஃபிகேஷன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பவர்ஸ் என்னென்ன. ஸோ இந்த பவர்ஸை பொறுத்த மட்டும் தான் வி ஹேவ் அ கான்ட்ரவர்சி. ஸோ அதில் தான் நம்ம கொஸ்டின் உள்ள போகிறோம். சரிங்களா? ஸோ கவர்னருக்குன்னு என்னென்ன பவர்ஸ் இருக்குது. சரிங்களா? கவர்னருக்குன்னு என்னென்ன பவர்ஸ் இருக்குது, இந்த பவர்ஸ்குள்ளே தான் நமக்கு ப்ராப்ளம் வந்து ரைஸ் ஆகுது. சரிங்களா? இந்த ஃபஸ்ட்டு பவர்ஸ் என்ன அப்படின்னா எக்ஸிக்யூட்டிவ் பவர். ஸோ ஃபஸ்ட்டு திங் இஸ் தட் எக்ஸிக்யூட்டிவ் பவர். நம்ம சொல்லிட்டோம், அவர் தான் வந்து என்னன்னு சொன்னோம், சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஹெட் ஆஃப் ஸ்டேட்னு சொல்லிட்டோம். அப்போ அவருக்கு என்னென்ன எக்ஸிக்யூட்டிவ் பவர் இருக்குது. சரிங்களா? என்னென்ன எக்ஸிக்யூட்டிவ் பவர் இருக்குது அப்படின்னு பார்க்கணும். ஸோ ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா, இந்த எக்ஸிக்யூட்டிவ் ஆக்ஷன் அப்படிங்கிறது இந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டோட சரிங்களா, அந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டோட
ஒரு பெயரளவிலான தலைவர். அதாவது வந்து இந்த ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ஸ்டேட் கவர்மெண்ட் ரன் ஆகுறதே பார்த்தீங்க அப்படின்னா சரிங்களா, அந்த ஸ்டேட் கவர்மெண்ட் ரன் ஆகுறதே கவர்னர் பேரில் தான் ரன் ஆகும். சரிங்களா, ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து எப்படி ரன் ஆகும், ஸ்டேட் கவர்மெண்ட்டுங்கிறது இஸ் ஃபார்மலி ரன் இல்லை ஃபார்மலி டேக்கன் இன் ஹிஸ் நேம் அப்படின்னு கூட சொல்லலாம். சரிங்களா, ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து ஃபார்மலாக இவருடைய பேரில் தான், யாருன்னா இவங்க பேரில் தான் நடக்கும், கவர்னர் பேரில் தான் நடக்கும். சரிங்களா, கவர்னர் பேரில் தான் நடக்கும். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, இவர் தான் சீஃப் மினிஸ்டர் அப்பாயின்ட் பண்ணுவார். சரிங்களா, ஹி அப்பாயிண்ட்ஸ் த சீஃப் மினிஸ்டரு. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சீஃப் மினிஸ்டர் யாரெல்லாம் நாமினேட் பண்ணுறாங்களோ அவங்களையும் இவர் தான் நியமனம் பண்ணுவார். சரிங்களா, அது மட்டும் இல்லாமல் அந்த ஆஃபீஸை ஹோல்டு பண்ணுறதும் இவர் தான். சரிங்களா, இவங்க அதை ஏன்னா முதல்ல பதவி பிரமாணம் பண்ணி வைக்கிறது நீங்கள் பார்த்துருப்பீங்க, சிஎம் பதவி இருக்கும்போது பார்த்துருப்பீங்க, கவர்னர் தான் பதவி பிரமாணம் பண்ணி வச்சுருப்பாங்க. அதை இந்த இடத்துல சொல்கிறாங்க, தே ஆல்சோ ஹோல்டு ஆஃபீஸ். அவங்க தே ஆல்சோ ஹோல்டு ஆஃபீஸ். இது நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்ம இந்த இடத்துல என்ன சொல்லணும்னா, ஹி அப்பாயிண்ட்ஸ் ஏ சீஃப் மினிஸ்டர், ஹி அப்பாயிண்ட்ஸ் தி சீஃப் மினிஸ்டர், சிஎம் ஆஃப் த ஸ்டேட்டு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபாதர் அண்ட் த ரெக்கமெண்டேஷன் ஆஃப் சீஃப் மினிஸ்டர் த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸையும் அப்பாயின்ட் பண்ணுறது இவர் தான் பண்ணுறாரு. ஹி ஆல்சோ அப்பாயிண்ட் த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ். சரிங்களா, கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் யாரோட ரெக்கமெண்டேஷனில், பை த ரெக்கமெண்டேஷன் ஆஃப் சிஎம். சரிங்களா, சிஎம் அவங்களுடைய லெஜிஸ்டிவில் அவங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட்டில் யார் யாரெல்லாம் வந்து மினிஸ்டர்ஸாக இருக்கணும் அப்படிங்கிறத வந்து இந்த சிஎம் தான் டிசைட் பண்ணுவார். இந்த சிஎம் யாரை கை காட்டுறாரோ அவங்க எல்லாத்துக்கும் அப்பாயின்மெண்ட் பண்ணுறது கவர்னர் தான் பண்ணுவாங்க. ஸோ இது ரொம்ப முக்கியம். ஸோ இதை கடந்து வேறு என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் நம்ம காமனாக பார்க்குறது. சரிங்களா, காமனாக பார்க்குறது, பேசுகிறது. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ட்ரைபல் வெல்ஃபேர் மினிஸ்டர் இருக்காங்க இல்லையா, இவங்க தான் பார்த்திங்க அப்படின்னா ஒரு சில ஸ்டேட்டில், இந்த ஸ்டேட் நம்ம தமிழ்நாட்டில் நம்ம அதை ஃபேஸ் பண்ணலை. சரிங்களா, தமிழ்நாட்டில் ஃபேஸ் பண்ணலை. அதாவது வந்து அதில் ஸ்பெஷல் ரிசர்வேஷன் இருக்கக்கூடிய ஒரு சில ஸ்டேட்கள் இருக்குது. ஒரு உதாரணத்துக்கு ஃபார் எக்ஸாம்பிள் பீகார். சரிங்களா, பீகார், மத்திய பிரதேசம், சரிங்களா, அண்ட் ஒரிசா. ஸோ இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா ட்ரைபல் வெல்ஃபேர் மினிஸ்டர். சரிங்களா, அதாவது வந்து யார் வந்து அந்த ஸ்டேட்டுக்கு வந்து அந்த எப்படி சொல்கிறதுனா பழங்குடியின அமைச்சராக இருக்கணும் அப்படிங்கிறத, சரிங்களா, இவர் தான் டிசைட் பண்ணுறாரு. சரிங்களா, இந்த ஸ்டேட்ஸ்க்கெலாம் பார்த்திங்க அப்படின்னா எஸ்டி மினிஸ்டர்ஸை வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணுறது இவருடைய பொறுப்பு. சரிங்களா, இவருடைய எக்ஸிக்யூட்டிவ் பவர். இது கான்ஸ்டியூஷன்லேயே இருக்குது. சரிங்களா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹி அப்பாயிண்ட் அட்வொகேட் ஜெனரல் ஆஃப் ஸ்டேட். இது நம்ம சொன்னோம். சரிங்களா, அட்வொகேட் ஜெனரல் ஆஃப் ஸ்டேட். சரிங்களா, எல்லா ரெனுமரேஷனு எல்லாமே இவருக்கு கொடுக்குறது எல்லாமே இவர் தான், அட்வொகேட் ஜெனரல் ஆஃப் ஸ்டேட். சரிங்களா, ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா என்னென்னலாம் பிரசிடெண்ட்டுக்கு பவர் இருக்கோ அந்த ஸ்டேட்டில் இருக்க பவர்ஸ் இவருக்கு எக்ஸிக்யூட்டிவ் பவர்ஸ் உண்டு. ஸோ அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா he appoints state election commissioner. சரிங்களா, ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷனர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா he appoints chairman and members of state PSUs. சரிங்களா, ஸ்டேட் PSU. ஆனால் இதில் என்ன ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னா ஸ்டேட் பிஎஸ்சியோட, சரிங்களா, இப்போ ஒரு உதாரணத்துக்கு டிஎன்பிசி இருக்குது, டிஆர்பி இருக்குது அப்படின்னா அந்த போர்டோட சேர்மன்ஸை வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணுறது இவர் தான் பண்ணுவார். ஆனால் ரிமூவ் பண்ணுறதுங்கிறது வந்து பிரசிடெண்ட்டால் தான் பண்ண முடியும். சரிங்களா, ரிமூவ்டு பை பிரசிடெண்ட் ஒன்லி. சரிங்களா, பிரசிடெண்ட் ஒன்லி, இவரால் ரிமூவ் பண்ண முடியாது. சரிங்களா, ஸோ அதுக்கு நம்ம திருப்பி இம்பீச்மெண்ட் உள்ள தான் போகணும். ஓகேங்களா, இதெல்லாம் எக்ஸிக்யூட்டிவ் பவர், ரொம்ப முக்கியமான பவர். இம்பீச்மெண்ட் வந்து சார் சொல்லுங்கள் சார். சார் இவங்களை நியமனம் பண்ணுறவங்க மட்டும்தான் இவங்களுடைய வேலை. ஆனால் ரிமூவ் பண்ணுறது வந்து இவங்க டைரெக்டாக ரிமூவ் பண்ண முடியாது. அதுக்கு வந்து நம்ம பிரசிடெண்ட் தான் ரிமூவ் பண்ண முடியும், இம்பீச்மெண்ட் பேசிஸில் தான் பண்ண முடியும். அது தெரிஞ்சுக்கணும். ஏன்னா யூபிஎஸ்சியை வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து டிஎன்பிசி சேர்மனையோ டிஎன்பிசி போர்டு மெம்பர்ஸையோ அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து நீக்கம் பண்ண முடியாது. சரி சார், அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இந்த எமர்ஜென்சி ஆஃப் ஸ்டேட் இருக்கு இல்லையா, he is recommend. சரிங்களா, he is recommend அந்த ஸ்டேட்டில் லா அண்ட் ஆர்டர் ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்னா, சரிங்களா, he is recommend என்ன அப்படின்னா இந்த எமர்ஜென்சி ஆஃப் ஸ்டேட்டை கொண்டு வரதுக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறது இவர் தான். சரிங்களா, ஆர்டிக்கல் வந்து 356 இம்போஸ் பண்ணுறதுக்கு. சரிங்களா, டு இம்போஸ் ஆர்டிக்கல் 356. சரிங்களா, ஆர்டிக்கல் 356ங்கிறது ஸ்டேட் எமர்ஜென்சி.
சரிங்களா. பிரசிடெண்ட்டுக்கு வந்து இம்போஸ் பண்ணுறதுக்கு வந்து இவர் தான் ரெக்கமெண்டேஷன் பண்ணுவார். சரிங்களா. ஒரு ஸ்டேட்டில் லா அண்ட் ஆர்டர் இல்லை, இப்போ தமிழ்நாடு இருக்குன்னா 1991 பார்த்தீங்கன்னா லா அண்ட் ஆர்டரை வந்து மெயின்டைன் பண்ணலை, டிஎம்கே கவர்மெண்ட் வந்து லா அண்ட் ஆர்டரை மெயின்டைன் பண்ணலை அப்படிங்கிறதுக்காக உடனடியாக சரிங்களா கவர்னர் ஆட்சியை கொண்டு வந்துருவாங்க. அதை யார் ரெக்கமெண்ட் பண்ணுவாங்கன்னா அங்கே இருக்கிற கவர்னர் தான். சரிங்களா. அங்கே இருக்கக்கூடிய கவர்னர் வந்து பிரசிடெண்ட்டுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவார், ஸ்ட்ராங் ரெக்கமெண்டேஷன் கொடுப்பார். ஸ்ட்ராங் ரெக்கமெண்டேஷன் கொடுத்தார் அப்படின்னா உடனே பாராளுமன்றத்தை கூட்டி உண்மையிலுமே இங்கே லா அண்ட் ஆர்டர் இல்லை, பாராளுமன்றம்னா நீங்கள் உடனே வந்து பிரதமர் உள்ளே போகக்கூடாது. சரிங்களா. இங்கே யார் என்ன இந்த இடத்துல யாரை குறிக்கும் அப்படின்னா நம்ம உள்துறை அமைச்சர். சரிங்களா. ஹோம் மினிஸ்டர் இருக்காங்க இல்லையா, ஹோம் மினிஸ்டர் தான் எல்லா ஸ்டேட்டுக்கும் பொறுப்பு. பாராளுமன்றத்தில் ஹோம் மினிஸ்டர் இருக்கா இல்லையா, ஹோம் மினிஸ்டர் தான் வந்து, அதனால தான் அட்மோஸ்ட் பவர்ஃபுல் அந்த லெஜிஸ்லேட்டிவில் வந்து உள்துறை, பாதுகாப்பு, இராணுவத்தை காட்டிலையும் ரொம்ப வந்து ஒரு பவர்ஃபுல்லான ஒரு போஸ்ட் எதுன்னா உள்துறை மினிஸ்ட்ரி தான். சரிங்களா. ஹோம் மினிஸ்டர்னு சொல்லுவாங்க. இப்போ அமித்ஷா ஐயா இருக்கார் இல்லையா அவங்க. சரிங்களா. ஆர்டிகல் 356 இம்போஸ் பண்ணுறதுக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறது யார் பண்ணுவாங்க அப்படின்னா கவர்னர் தான் பண்ணுவாங்க. சரிங்களா. ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அண்ட் ஃபைனலி வி ஹாவ் நம்ம ஸ்டெப்பு. சரிங்களா. என்ன அப்படின்னா he act as என்ன ஆக்ட் பண்ணுவாங்க. சரிங்களா. எல்லா யூனிவர்சிட்டிஸோட சேலஞ்சராக இவர் தான் இருப்பார். வேந்தர்னு சொல்கிறோம் இல்லையா, வேந்தரா இவர் தான் இருப்பார். சரிங்களா. he act as சார் சொல்லுங்கள். சான்சலர் சார். அதான் சார் சான்சலர் சார். சான்சலர் தான் சார். வேந்தர் தானே சொல்லுவீங்க, சான்சலர் தான். எஸ் சார். ஆல்சோ கவர்னர் சார். கவர்னர் வந்து இம்பீச்மெண்ட் மூலம்லாம் இது பண்ண தேவையில்ல சார். டியூரிங் தி ப்ளஷர் ஆஃப் த பிரசிடென்ட் தான் சார் அவர் இருக்க முடியும். அவருக்கு இம்பீச்மெண்ட் தேவையில்லைங்க சார். நான் கவர்னர் பிரசிடென்ட் கூப்பிட்டுப்பாங்க அவங்களுக்கு. நான் கவர்னர் பற்றி பேசலையே, நான் இந்த இடத்துல கவர்னர் பற்றி பேசவே இல்லையே. நான் வந்து சேர்மனோட பிரசிடெண்ட்டை பற்றி தானே பேசிட்டு இருக்கேன் இந்த இடத்துல. இல்லை சார், இம்பீச்மெண்ட்டுக்கு இதுக்கு முன்னாடி சொன்னீங்கல்ல சார், கவர்னர் வந்து இம்பீச்மெண்ட் பண்ணுறாங்க. அதான் சார் சொல்கிறேன். அது வந்து கவர்னர் வந்து நீக்க மாட்டாங்க, கவர்னரை நீக்கிறது கிடையாது. சரிங்களா. இந்த இடத்துல என்ன சொல்ல வரேன்னா கவர்னரை வந்து ஸ்டேட் பிஎஸ்சி, டிஎன்பிசி, டிஆர்பி மாதிரி இருக்கக்கூடிய அந்த போர்டோட ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷனில் இருக்கக்கூடிய சேர்மன்ஸ் அண்ட் போர்டு மெம்பர்ஸை வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணுறது கவர்னர். மீன் டைமில் அவர் அப்பாயின்ட் பண்ண சேர்மன் போர்டு மெம்பர்ஸ் இருக்கா இல்லையா, அவரால் நீக்கம் பண்ண முடியாது, அவரால் வந்து ரிமூவ் பண்ண முடியாது. யார் ரிமூவ் பண்ணுவாங்கன்னா பிரசிடென்ட் தான் ரிமூவ் பண்ணுவார். அந்த இடத்துல தான் மூவ் இன்டு இம்பீச்மெண்ட். ஸ்டேட் பிஎஸ்சி சேர்மன் இருக்கார்ல சார், பிரபாரன் சார் இருக்கார், டிஎன்பிசியோட சேர்மன் பிரபாரன் சார் இருக்கார், டிஆர்பியோட சேர்மன் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ போர்டோட சேர்மன் இருக்காங்கன்னா அவங்கள வந்து கவர்னர் பார்த்து உடனே வந்து ரிமூவ் பண்ண முடியாது. சரிங்களா. இந்த இடத்துல நீங்கள் இம்பீச்மெண்ட் கவர்னரை நீக்கம் பண்ணுறது கிடையாது. கவர்னரை வந்து எந்த நேரம் வேணால் கூப்பிட்டுக்கலாம். அதுதான் அந்த இடத்துல சொன்னேன் நான். கவர்னரை வந்து பிரசிடென்ட் பார்த்து எந்த காரணங்களும் சொல்லாமல் உடனடியாக கூப்பிட்டுக்கலாம். சரிங்களா. வேறு கவர்னர் நியமனம் பண்ணலாம். அதுதான் அந்த இடத்துல சொன்னேன். சரிங்களா. அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். இது வந்து பிஎஸ்யூ. சரிங்களா. பிஎஸ்யூ அதாவது பப்ளிக் சர்வீஸ் கமிஷனோட சேர்மன் அண்டு அங்கே இருக்கக்கூடிய போர்டு மெம்பர்ஸ் இருப்பாங்க. அதில் வந்து போர்டு மெம்பர்ஸ் இருப்பாங்க. அவங்க எல்லாத்தையும் அப்பாயின்மெண்ட் பண்ணுறது யார் அப்படின்னா கவர்னர் தான். மீன் டைமில் ரிமூவ் பண்ணுறது அவரால் பண்ண முடியாது. அப்பாயின்மெண்ட் மட்டும்தான் அவர் பண்ண முடியும். அவரால் பதவி நீக்கம் பண்ண முடியாது. அது பிரசிடெண்ட் தான் பண்ணுவாங்க. சரிங்க சார். ஸோ அடுத்து இந்த ஃபைனல் ஸ்டெப் ரொம்ப முக்கியம். ஆக்ட் அஸ் சார் சொல்லுங்கள். ஒரு டவுட்டு சார். இப்போ ஒரு ஆட்சியை டிஸ்மிஸ் பண்ணோம்னா வந்து கவர்னரும் பண்ண முடியுமா, இல்லை உள்துறை அமைச்சர் அமித்ஷா இப்போ இருக்க கவர்மெண்ட் பண்ணுவோம் அது மாதிரி பண்ணுமா? அமித்ஷா தான் பண்ண முடியும். என்ன மாதிரி சொல்கிறீங்க? டிஸ்மிஸ்ன்னு சொல்கிறீங்க இல்லையா, டிஸ்மிஸ்ங்கிறது என்ன மாதிரி சொல்கிறீங்க அதை முதல்ல சொல்லுங்கள். இல்லை சார், இப்போ நம்ம தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கவர்னர் ஆட்சி முன்னாடி இருந்துச்சுன்னு சொன்னீங்களா, 1991 மாதிரி கலாச்சாரம்னு சொன்னீங்க. அப்போ வந்து அப்போ இருந்து உள்துறை அமைச்சர் யாருன்னு எனக்கு தெரியல. ஆனால் இப்போ சப்போஸ் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்துச்சு அப்படின்னா பிரசிடென்ட் வந்து சார் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். இப்போ கவர்னர் இருக்காருன்னா கவர்னர் வந்து சரிங்களா அதுக்கு ஒரு புரோட்டோகால் இருக்குது. கவர்னர் வந்து இப்போ 41 பேர் கரூரில் இறந்துட்டாங்க. நான் பொலிட்டிக்கல் பேசலை, நான் கான்ஸ்டியூஷன் ரீதியாக பேசுகிறேன். இங்கே 41 பேர் இறந்துட்டாங்க. 41 பேர் இறந்துட்டாங்க அப்படின்னா உடனே ஹோம் செக்ரட்டரி என்ன பண்ணுவார் அப்படின்னா சரிங்களா ஹோம் மினிஸ்ட்ரிலேருந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கவர்னருக்கு என்ன பண்ணுவாங்கன்னா தபால் கேட்பாங்க, விளக்கம் கேட்பாங்க. இங்கே உங்கள் தமிழ்நாட்டில் லா அண்ட் ஆர்டரை நீங்கள் கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறீங்களா, எப்படி இத்தனை உயிர்கள் வந்து ஒரு அடிப்படை பிரஜைகள் வந்து ஒரு நாட்டோட அடிப்படை பிரஜை எப்படி நீங்கள் இந்த மாதிரி வந்து இறந்தாங்கன்னு விளக்கம் கேட்பாங்க. சரிங்களா. நீங்கள் உங்கள் சைட்லேருந்து என்ன பண்ணீங்கன்னு கவர்னர்கிட்ட சொல்லுவாங்க. கவர்னர் என்ன பண்ணுவார் அப்படின்னா நல்லா கேட்டுங்க, கவர்னர் என்ன பண்ணுவார் அப்படின்னா சிஎஸ் சீஃப் செக்ரட்டரி இருக்காங்க இல்லையா, சீஃப் செக்ரட்டரிக்கு சரிங்களா, சீஃப் செக்ரட்டரிக்கு இவங்க விளக்கம் கேட்பாங்க.
என்ன மாதிரி நீங்கள் ப்ரொடெக்ஷன் ஃபோர்ஸ் கொடுத்தீங்க, எதனால் வந்து இவ்வளோ உயிர்கள் வந்து போனதுங்கிறதுக்கான விளக்கத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இந்த விளக்கம் இவங்க சமர்ப்பிக்கக்கூடிய விளக்கம் யார்கிட்ட கவர்னர்கிட்ட சமர்ப்பிக்கக்கூடிய விளக்கம் முழுமையானதாக இருந்தது அப்படின்னா, முழுமையானதாக கவர்னர் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அரசியலமைப்பு சார்ந்து இருந்தது அப்படின்னா இவர் வந்து இந்த ஹோம் மினிஸ்ட்ரிக்கு, சரிங்களா, ஹோம் மினிஸ்ட்ரிக்கு வந்து அந்த தபாலை வைப்பார். உண்மையிலுமே இங்கே நாங்கள்லாம் ப்ரொடெக்ஷன்லாம் கரெக்டாக இருந்தோம், இது அன்டவர்டு தான், இது வந்து அன்டவர்டாக தான் நடந்துச்சு, இது வந்து நாங்கள் எங்களுடைய கவனக்குறைவில் நடக்கலை, இங்கே வந்து லா அண்ட் ஆர்டர், இந்த ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் வந்து லா அண்ட் ஆர்டரை கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் ரெக்கமெண்ட் பண்ணணும். இவர் ரெக்கமெண்ட் பண்ணால் மட்டும்தான் இந்த ஹோம் மினிஸ்ட்ரி இருக்காங்க இல்லையா, இந்த ஹோம் மினிஸ்ட்ரி வந்து அடுத்த லெவலுக்கு மூவ் ஆக மாட்டாங்க. இந்த சென்ஸ் எப்படின்னா, கவர்னர் இங்கே வைக்கிற தபால், இங்கே ஹோம் மினிஸ்ட்ரிக்கு தபால் கொடுத்து டேரெக்டாக பிரசிடென்ட்டுக்கு இவர் வந்து யார் வந்து பொறுப்புனா பிரசிடென்ட்டுக்கு தான் இவர் பொறுப்பு. பிரசிடென்ட்டுக்கு இந்த விளக்கத்தை இவங்க ரெண்டு பேர்த்துக்கிட்டையும் ஹோம் மினிஸ்ட்ரிட்டையும் சப்மிட் பண்ணணும். மீன் டைமில் பிரசிடென்ட்டையும் சப்மிட் பண்ணணும். பிரசிடென்ட் தான் அட்மோஸ்ட் பவர் ஆஃப் அந்த நம்மளுடைய கவர்மெண்ட். இப்போ பிரசிடென்ட் தான் முடிவு பண்ணணும், ரைட்டுங்களா, பிரசிடென்ட் முடிவு பண்ணணும். கவர்னர் வந்து லா அண்ட் ஆர்டர் உண்மையிலுமே இருக்குது அப்படின்னு சொன்னாலுமே கூட சரிங்களா, உண்மையிலுமே இங்கே கவர்மெண்ட்டில் லா அண்ட் ஆர்டர் இல்லை அப்படின்னு ஹோம் மினிஸ்ட்ரி ரெக்கமெண்ட் பண்ணாங்க அப்படின்னா கவர்னரையும் வந்து கிராஸ் செக் பண்ணி கவர்னர் சொல்கிற அந்த ரெக்கமெண்டேஷனையும் கன்சிடர் பண்ணி இம்போஸ் பண்ணுறதுக்கும் 356 டைரெக்டாக இம்போஸ் பண்ணுறதுக்கும் பிரசிடெண்ட்டுக்கு பவர் உண்டு, சரிங்களா. என்ன அப்படின்னா கவர்னர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஹோம் மினிஸ்டரில் என்ன சொல்கிறாங்களோ அதை தான் கவர்னர் சொல்லுவாங்க. ஏன்னா கவர்னர் இல்லாமல் எப்போவுமே வந்து நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டு மட்டும் இல்லாமல் இருக்கிற எல்லா ஸ்டேட்டோட கவர்மெண்ட்டையும் வந்து அந்த ஹோம் மினிஸ்ட்ரி வந்து நிறைய நிலை குழுக்கள் இருக்குது, கமிட்டி, பார்லிமெண்ட்ரி கமிட்டி இருக்குது, அது வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கும், சரிங்களா, அவங்க வந்து டைரெக்டாக ரிசோர்ஸஸை கொடுப்பாங்க. அதை பேஸ் பண்ணி தான் பிரசிடென்ட் வந்து இம்போஸ் பண்ணுவார். இப்போ நீங்கள் உங்கள்கிட்ட வெளிப்படையாக சொல்லணும்னா, கவர்னர் சொன்னாருன்னா கண்டிப்பாக நடக்கும், அதுக்கான எவிடன்ஸ் வந்து இவர் கரெக்டாக சொல்லணும். இப்போ 41 உயிர் போயிடுச்சு அப்படின்னா இதை கரெக்டாக கவர்மெண்ட் வந்து ப்ரோட்டோக்காலை ஃபாலோ பண்ணி அந்த அன்றைக்கி அவர் நைட்டு வரலை, இல்லை ஏதாவது இவங்க சப்பாக அதை ஹேண்டில் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா உடனடியாக என்ன பண்ணுவாங்கன்னா டிசால்வ் பண்ணிடுவாங்க, ரைட்டா. கவர்மெண்ட்டை டிசால்வ் பண்ணுவாங்க. 6 மாதத்துக்குள்ளே பாராளுமன்றத்தை பர்மிஷன் வாங்கி எலெக்ஷன் நடத்தியிருப்பாங்க, சரிங்களா. இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் அடுத்தடுத்து நடக்கும். ஸோ அதனால தான் என்ன பண்ணாங்க அப்படின்னா அந்த லா அண்ட் ஆர்டரை மெயின்டைன் பண்ணுறதுக்கு உடனடியாக 5000 போலீஸ் 10,000 போலீஸ் அந்த இடத்துல போட்டுடுறாங்க, சரிங்களா. இவங்க வந்து நீங்கள் சிஎம்மாக இருக்கிறதுனால மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் தான் அதனால் நாங்கள் என்ன வேணால் பண்ணலாம் அப்படின்னா பண்ண முடியாது, சரிங்களா, பண்ண முடியாது. ஏதாவது இந்த மாதிரி அன்டவர்டாக நடந்துருச்சு அப்படின்னா அது இவங்களும் சிஎம்மும் வந்து பொறுப்பாளி தான், பாராளுமன்றத்துக்கு ஒரு முக்கிய பொறுப்பாளி தான். ஒரு இந்திய நாட்டோட குடிமகனாக இருக்கக்கூடிய நம்ம எல்லாருமே உச்சநீதிமன்றத்துக்கும் அதாவது நம்மளுடைய குடியரசுத் தலைவருக்கும் உச்சநீதிமன்றத்துக்கும் நம்ம கட்டுப்பட்டவங்க தான். அந்த ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக அங்கேருந்து நவுந்து வரும், அவ்வளோதான். ஓகே சார். இந்த இதில் ரொம்ப முக்கியமானது சார், இந்த மெஜாரிட்டி சொல்றாங்க இல்லைங்க சார். என்ன சார் என்ன சொல்றீங்க சார்? பிரசிடென்ட் அப்ரூவ் பண்றதுக்கு ஸ்பெஷல் மெஜாரிட்டி பாஸ் பண்ணணும்ல சார் பார்லிமெண்ட்ல, அது யார் சார் இன்வால்வ் ஆவாங்க அதுல? சார் மெஜாரிட்டியை பொறுத்த வரைக்கும் சார் ரூலிங் பார்ட்டி தான் சார் இருப்பாங்க. நீங்கள் அப்போசிங் யாரும் இருக்க மாட்டாங்கல்ல, ரூலிங் பார்ட்டி தான் இருப்பாங்க. அவங்க ரூலிங் பார்ட்டியில் பார்த்தீங்கன்னா அவங்க ரூலிங் பார்ட்டியாக இருக்கிறதுனால தான் வந்து, அதாவது அவங்க மெஜாரிட்டியாக இருக்கிறதுனால தான் ரூலிங் பார்ட்டியாக இருக்கிறாங்க. அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதானே. மணிப்பூரில் இப்போ சொன்னாங்க, மணிப்பூரில் என்ன ஒரே ஒரு எம்பி தான் மணிப்பூர், சரிங்களா. மணிப்பூரில் நடக்கல, இன்னமும் நடந்துட்டு இருக்கு இல்லையா, சரிங்களா, இன்னமும் நடந்துட்டு இருக்கு இல்லையா. இப்போ மணிப்பூர் இருக்குது, மணிப்பூரில் என்ன சம்பவம் நம்ம எல்லாத்துக்கும் தெரியும், சரிங்களா. மணிப்பூரில் ஒரே ஒரு எம்பி தான், பார்லிமெண்ட்டில் இருக்கக்கூடிய அந்த 545 பேர்த்தில் ஒரே ஒரு எம்பி தான், சரிங்களா, ஒரே ஒரு எம்பி தான். அங்கே அவங்க இம்போஸ் பண்ணலையா, சரிங்களா, இம்போஸ் பண்ணுறாங்க. பஞ்சாபில் இம்போஸ் பண்ணலையா, பஞ்சாபில் இம்போஸ் பண்ணலையா. இந்த மாதிரி எல்லாமே நடக்கும் சார். அதனால் அவங்க யார் கலந்துப்பாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம போக செலவில்லை சார். 3ல் 1 பங்கு அதெல்லாம் அவங்க இருப்பாங்க, கண்டிப்பாக இருப்பாங்க, சரிங்களா. மக்கள் 3ல் 1 பங்கு இல்லாமல் எப்படி நம்ம ஆட்சி பிடிக்க முடியும்? ஸோ அந்த மாதிரிலாம் இருக்குது சார். அதே மாதிரி இன்னொன்று சார், நீங்கள் ஒரு கட்சியில் நின்று ஜெயிச்சிட்டிங்க அப்படின்னா நல்லா நம்ம உள்வாங்கிக்கோங்க. ஒரு கட்சியில் நின்று நீங்கள் வெற்றி பெற்றுட்டு நீங்கள் எம்எல்ஏவோ எம்பியாவோ ஆகிட்டீங்க அப்படின்னா அந்த கொள்கை ரீதியாக அந்த கட்சி, தேசிய கட்சியோ மாநில கட்சியோ எடுக்கக்கூடிய முடிவுகளுக்கு நீங்கள் கட்டுப்பட்டீங்கன்னு அர்த்தம். உங்கள் தனிப்பட்ட சுதந்திரத்தால் நீங்கள் செயல்பட முடியாது. அந்த மாதிரி அவைனா இங்கே சென்ட்ரல் கவர்மெண்ட்னா மக்களவை, மாநிலங்களவை, ஸ்டேட் கவர்மெண்ட் இருந்தால் சட்டமன்றம், அந்த மாதிரி நீங்கள் செயல்பட்டீங்க அப்படின்னா அங்கே உங்களுக்கான ரெப்ரஸன்டேட்டிவ் கொறடா அப்படின்னு ஒருத்தர் இருப்பாங்க. கொறடா அவங்கள வந்து உடனடியாக வந்து அடிப்படை உறுப்பினர்லேருந்து நீக்கம் பண்ணுறதுக்கு அந்த கட்சிக்கு எழுதிடுவாங்க,
நீங்கள் ஓட்டு போடும்போதே பார்த்தீங்கன்னா தெரியும். நீங்கள் பிரசிடெண்ட்டுக்கு வந்து ஓட்டு போடும்போது, இல்லை மாநிலங்களவைக்கு ஓட்டுடும் போது, இல்லை வந்து வைஸ் பிரசிடெண்ட்டுக்கு ஓட்டு போடும்போதெல்லாம் ஓட்டை யாராவது மாற்றி போட்டாங்கன்னா கரெக்டாக கண்டுபிடிச்சிருவாங்க. அதெல்லாம் நீங்கள் அது உள்ள ரொம்ப இன்சைடில் போவேன்னா, நமக்கு தேவையான விஷயங்கள் மட்டும் நம்ம பார்ப்போம். ஸோ இதில் வந்து நமக்கு வந்து 300 வார்த்தை எழுதுறதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்ப்போம். ஸோ இந்த எக்ஸிக்யூட்டிவ் பவர்ஸ் இது எல்லாமே நம்ம பல்கலைக்கழகத்தோட வேந்தர், சரிங்களா? அவர் வந்து சான்சலர் தான் இருக்கார். ஒரு யூனிவர்சிட்டியோட சான்சலர் இவர். இந்த இடத்துல தான் நமக்கு வந்து பெரிய பிரச்சனை இருக்குது, சரிங்களா? ஹி ஆல்சோ அப்பாயிண்ட் தி விசி ஆஃப் தி ஸ்டேட்டு. ஒவ்வொரு யூனிவர்சிட்டியோட விசியை நியமனம் பண்ணுறதும் கவர்னர் தான். ஸோ இந்த இடத்துல தான் நமக்கு பிரச்சனை வருது. இதை நம்ம ரீசெண்ட் ட்ரெண்ட்ஸில் பார்ப்போம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சட்டமன்றத்தில் அதிகாரங்கள், இவருக்கு இருக்கக்கூடிய சட்டமன்ற அதிகாரங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இதுவும் நமக்கு வந்து நம்ம கொஸ்டினில் கேட்கலாம், சரிங்களா? லெஜிஸ்லேட்டிவ் பவர்ஸு. ஸோ இந்த பவர்ஸை பொறுத்த மட்டும் பாருங்களா, இந்த பவர்ஸை பொறுத்த மட்டும் கவர்னர் தான் ஒரு இன்டெக்ரல் பார்ட்டு, சரிங்களா? ஸ்டேட்டோட மாநில சட்டமன்றத்துக்கு ஒரு இன்டெக்ரல் பார்ட்டு, சரிங்களா? என்ன இன்டெக்ரல் பார்ட் அப்படின்னா, இவர் வந்து பார்த்திங்கன்னா டிசால்வ் பண்ணுறதுக்கு இல்லை வந்து ஒரு சம்மன் அனுப்புறதுக்கான முழு அதிகாரமும் இவருக்கு இருக்குது, சரிங்களா? அப்போ தான் சொன்னேன், இந்த விஷயத்தை தான் இப்போ ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருந்தோம். லா அண்ட் ஆர்டர் மெயின்டைன் இல்லைன்னா பண்ண முடியல அப்படின்னா உடனே சம்மன் கொடுப்பாங்க, சரிங்களா? அந்த சம்மன் அவங்க வந்து இப்போ சம்மன் கொடுத்தாங்க. இந்த 41 பேத்துக்கே சம்மன் கொடுத்தாங்க. கவர்மெண்ட் வந்து ஆல்மோஸ்ட் 100-110 பக்கத்துக்கு மேலே வந்து பதில் கொடுத்தாங்க. நம்ம அந்த கவர்மெண்ட்டோட ஹோம் செக்ரட்டரி இருப்பார், சரிங்களா? அமுதா மேடம் இருப்பாங்க, அவங்க தான் கொடுத்துருந்தாங்க, சரிங்களா? சம்மன் கொடுப்பாங்க. அந்த சம்மனை வச்சுக்கிட்டு இவரை டிசால்வ் பண்ணுறதுக்கு கூட அதிகாரம் அவருக்கு இருக்குது. சட்டமன்றத்தை கலைக்கிறதுக்கான அதிகாரமும் இவருக்கு இருக்குது. எமர்ஜென்சி கொண்டு வரதுக்கான அதிகாரமும் உண்டு. அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா, ஸோ இதில் பொறுத்த வரைக்கும் வேறு என்ன இருக்குது அப்படின்னா, ஒரு ஆங்கிலோ இந்தியனை வந்து இவர் நியமனம் பண்ணுவார், சரிங்களா? ஒரு ஆங்கிலோ இந்தியனை இது ரொம்ப காலமாக இருக்கக்கூடிய ஒரு நடைமுறை, சரிங்களா? இங்கிலீஷ் கவர்மெண்ட்லேருந்து இருக்கக்கூடிய நடைமுறை ஆல்மோஸ்ட் 1600 1097 வரைக்கும், சரிங்களா? 1600 1947 வரைக்கும் நம்மளை வந்து பிரிட்டிஷ் வந்து நம்மளை ரூல் பண்ணியிருக்கான், சரிங்களா? ஸோ அவனோட நினைவாக பார்த்திங்க அப்படின்னா, இந்த பிரிட்டிஷ்காரங்க இந்தியாவிலேயே தங்கியிருப்பாங்க இல்லையா? ஸோ இந்தியாவிலேயே வந்து வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க. இந்த ஆங்கிலோ இந்தியன் பீப்புள்ஸ் வந்து இருப்பாங்க. அந்த ஆங்கிலோ இந்தியன் வந்து ஒருத்தரை நியமனம் பண்ணுறதுக்கு, சரிங்களா, அந்த சட்டமன்றத்துக்கு வந்து ஒருத்தரை ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ்க்கு வந்து ஒருத்தரை நியமனம் பண்ணுறதுக்கான அதிகாரம் இவருக்கு இருக்குது, சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஆடியன்ஸ்னு சொல்லுவாங்க, அதுக்கு வந்து இவருக்கு வந்து பவர் உண்டு. ஸோ அவர் தான் வந்து இதை வந்து கொண்டு வருவார், சரிங்களா? ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஃபினான்ஷியல் பவரை பொறுத்த வரைக்கும் இவருக்கு என்னென்ன ஃபினான்ஷியல் பவர்லாம் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபினான்ஷியல் பவரை பொறுத்த வரைக்கும் இவருக்கு என்ன ஃபினான்ஷியல் பவர் இருக்குது அப்படின்னா, இவர் தான் வந்து நம்ம அந்த எப்படி சொல்கிறதுன்னா ஆனுவல் ஃபினான்ஸ் ஸ்டேட்மெண்ட்டை இவருடைய பர்மிஷன் கொடுத்து தான் படிக்கணும், சரிங்களா? ஒவ்வொரு மாநிலத்துக்கும் பார்த்திங்க அப்படின்னா அந்த ஸ்டேட் ஆனுவல் ஃபினான்ஸ் ஸ்டேட்மெண்ட் இருக்கும், சரிங்களா? அந்த 114 இருக்கும். அந்த ஸ்டேட் ஆனுவல் ஃபினான்ஸ் ஸ்டேட்மெண்ட்டை வந்து இவருடைய ஒப்புதல் அடிப்படையில் தான் வந்து அவங்க வந்து என்ன பண்ணணும்னா சட்டமன்றத்தில் வாசிக்கணும், சரிங்களா? ஸோ அதுக்கான பவர் முக்கியமான பவர். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அந்த காண்டிஜென்சி ஃபண்டு இருக்கும், சரிங்களா? காண்டிஜென்சி ஃபண்டு இருக்கும். ஸோ அதெல்லாம் அட்வான்ஸாக கொடுக்கறதுக்கு வந்து இவருக்கு அந்த பவர் உண்டு, சரிங்களா? திடீர்னு ஒரு இயற்கை பேரிடர் இருக்குது. ஸோ அது வந்து ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய அந்த எமர்ஜென்சி ஃபண்டு இருக்கும், அந்த ஃபண்டை ரிலீஸ் பண்ணுறதுக்கான அதிகாரம் இவருக்கு உண்டு, சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிதிக்குழு ஃபினான்ஸ் கமிஷனை இவர் தான் வந்து என்ன போடுவார், சரிங்களா? ஹீ கான்ஸ்டிடியூட் ஸ்டேட்ஸ் ஆஃப் ஃபினான்ஸ் கமிஷன், சரிங்களா? இந்த ஃபினான்ஸ் கமிஷனை இவர் தான் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணுவார், சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஜுடிக்கல் பவர். இந்த பவர்ஸில் தான் இவங்க 2 பேத்துக்கும் மோதல் வரும். அதனால தான் இதை நம்ம இந்தளவுக்கு பார்க்குறோம். ஸோ ஜுடிக்கல் பவரை பொறுத்த வரைக்கும் இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஜட்ஜஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா, சரிங்களா, எல்லாருமே யார் பண்ணுவாங்கன்னா பிரசிடெண்ட் தான் அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க, சரிங்களா? இதில் வந்து பார்த்திங்கன்னா இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா, இப்போ ஸ்டேட்டில் ஏதாவது வந்து ஒரு கன்சல்ட் பண்ணணும். ஒரு உதாரணத்துக்கு நீட்டுன்னு சொல்லிட்டு ஒரு மசோதா இருக்குது. அந்த மசோதாவை அங்கே அனுப்புகிறாங்க, சரிங்களா? இங்கே சட்டமன்றத்திலேருந்து, சரிங்களா, சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் வந்து கையொப்பமிட்டு அவங்க வந்து கவர்னருக்கு அனுப்புகிறாங்க. கவர்னர் ஒப்புதல் பண்ணால் தான் அது வந்து பிரசிடெண்ட்டுக்கு போகும், சரிங்களா? இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஏதேனும் சட்ட ஆலோசனைகள் தேவைப்படுது அப்படின்னா இந்த கவர்னர் வந்து, சரிங்களா, ஹைகோர்ட்டு கேட்கலாம், சரிங்களா? சுப்ரீம் கோர்ட்டில் ஹைகோர்ட்டுகிட்ட கேட்கலாம். ஸோ அதுதான் சொல்கிறான்,
he is consulted by the president while appointing the judges for the consent இது அடுத்த பாயிண்ட். இது என்ன அப்படின்னா, நம்ம ஜட்ஜஸை வந்து நியமனம் பண்ணுறப்ப சரிங்களா, அவங்க அப்போ அதை வந்து அந்த ஸ்டேட் ஹை கோர்ட் இருக்கு இல்லையா, அது வந்து இவங்கள வந்து கன்சல்ட் பண்ணுவாங்க. ஸோ அது சொல்கிறாங்க. இது வந்து என்ன அப்படின்னா, இப்போ நான் சொல்கிற பவர்ஸ் என்ன அப்படின்னா, இந்த சட்ட ஆலோசனை வந்து கேட்குறதுக்கு, ஹைகோர்ட்டை சட்ட ஆலோசனை கேட்குறதுக்கு இவங்கக்கிட்ட பவர் உண்டு சரிங்களா. 143 123 சொல்லுவாங்க, அந்த மாதிரி இருக்குது. அதுக்கு வந்து இதுக்கு பர்மிஷன் உண்டு. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம அந்த ஜட்ஜஸ் எல்லாம் இது பண்ணும்பொழுது சரிங்களா, அப்பாயின்மெண்ட் பண்ணும்போது கன்சிடர் பண்ணுவாங்க சரிங்களா. இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து ஆயுள் தண்டனை கைதிகள் அப்படின்னு சொல்லுவோம். ஆயுள் தண்டனைகள் கைதிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்களுடைய தண்டனையை குறைக்கிறதுக்கு சரிங்களா, ஆயுள் தண்டனை கைதிகள் இருப்பாங்க. இவங்களுடைய தண்டனையை குறைக்கிறதுக்கு சரிங்களா, குறைக்கிறதுக்கு வந்து இவருக்கு அதிகாரம் உண்டு சரிங்களா. இவருக்கு அதிகாரம் உண்டு. உடனேலாம் பண்ணியிருக்க மாட்டாங்க. உடனே பண்ண மாட்டாங்க அதை சரிங்களா, உடனே பண்ண மாட்டாங்க. அந்த பனிஷ்மெண்ட்டு இல்லை சஸ்பெண்டுன்னு சொல்லுவாங்க, இல்லை ரெமிட்டு கம்யூட் எது வேணால் சொல்லுவாங்க. என்ன அப்படின்னா, ஒருத்தர் வந்து இப்போ ஹைகோர்ட்டு ஒரு கோர்ட்னால ஒருத்தரை வந்து தண்டிக்கப்பட்டு சரிங்களா, தண்டிக்கப்பட்டு கால சூழ்நிலைகளாக அவங்க செஞ்சாங்க, உண்மையிலுமே அவங்க வந்து ப்ரிசனில் வந்து நல்லா தான் இருக்கிறாங்க, அவங்க ஆயுள் தண்டனையாக கைதியாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, அவங்களால எந்த குற்றமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கன்சிடர் பண்ணாங்க அப்படின்னா, ஆயுள் தண்டனையோ மரண தண்டனை இருந்ததுன்னா மறுசீராய்வு செய்து அந்த தண்டனையை குறைக்கிறதுக்கான அதிகாரம் வந்து ஆளுநருக்கு உண்டு சரிங்களா. அதை சொல்லியிருக்காங்க அந்த இடத்துல. இப்போ கோர்ட் வந்து சென்டென்ஸ் பண்ணிடுறாங்க சரிங்களா, ஏதாவது ஒரு பர்சன் வந்து ஒரு அஃபென்ஸில் வந்து இவங்க வந்து கான்விக்டட் அப்படின்னு சொல்லிடுறாங்க அப்படின்னா, அந்த அவங்க கொடுத்த அந்த கோர்ட்டு கொடுத்த தீர்ப்பை வந்து குறைச்சி கொடுக்கறதுக்கான அதிகாரம் அவங்களுக்கு இருக்குது. இது உடனே எல்லாம் செஞ்சிட மாட்டாங்க சரிங்களா. இப்போ நம்ம அந்த நம்மளுடைய முன்னாள் பாரத பிரதமர் இறந்தாங்க இல்லையா, ஸோ அவங்க வழக்கை நம்ம பார்த்துருப்போம். ஸோ அதுக்காக இதை சொல்கிறேன். இதெல்லாம் ரீசெண்ட் ட்ரெண்ட்ஸில் கேட்பாங்க சரிங்களா. இங்கே கம்பேரிசன் இருக்குது, கவர்னருக்கும் பிரசிடெண்ட்டுக்கும் கம்பேரிசன் இருக்குது, அது வருங்காலங்களில் பார்ப்போம் சரிங்களா. இது எல்லாமே இந்த பவர்ஸ் எல்லாம் ரொம்ப முக்கியம். இந்த பவரில் நமக்கு முதலான விஷயங்கள் என்னென்ன அப்படின்னா, இந்த எக்ஸிக்யூட்டிவ் பவரில் இந்த சான்சலர் இருக்காங்க இல்லையா, ஸோ இது வந்து ரொம்ப ஒரு அட்மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக் நம்ம எழுத போகிற எக்ஸாமுக்கு சரிங்களா. அதனாலேயே இந்த கொஸ்டின் கேட்கலாம், இந்த பவர்ஸ்னாலேயே இந்த கொஸ்டின் கேட்கலாம் ஓகேங்களா. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த லெஜிஸ்லேட்டிவ் பவரில் ஒன்றும் ஜென்ரலாக கேட்கலாம். என்ன ஜென்ரலாக கேட்கலான்னா, இப்போ ரீசெண்டாக வந்து நம்ம கவர்மெண்ட்டில் அது வந்து அவங்க கரெக்டாக மெயின்டைன் பண்ணலை, ஸோ அது நமக்கு தெரியுதான்னு பார்க்கலாம் ஓகேங்களா. ஃபினான்ஷியல் பவரில் நமக்கு எதுவும் இருக்காது, ஜுடிக்கல் பவரில் வரும் சரிங்களா. ஜுடிக்கல் பவரில் நமக்கு வந்து கேட்கலாம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் கேட்கலாம். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு வந்து ஃபஸ்ட்டு பொசிஷன் என்ன, கவர்னரோட பொசிஷன் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க போகிறோம் இப்போ. ஸோ கான்ஸ்டியூஷனில் அவங்களுடைய பொசிஷன் என்ன, ஒவ்வொரு ஆர்டிக்கிளும் என்ன சொல்லுது அப்படிங்கிறத நம்ம இப்போ தெரிஞ்சுக்க போகிறோம் சரிங்களா. என்ன சொல்கிறான், இப்போ கவர்னர் கான்ஸ்டியூஷன் வந்து கவர்னருக்குன்னு என்னென்ன இடங்கள் கொடுத்துருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். முதல்ல என்ன சொல்கிறான்னா, ஆர்டிகல் 154 சரிங்களா. ஆர்டிகல் 154 என்ன சொல்லுது அப்படின்னா, கவர்னர் இருக்காங்க இல்லையா, ஸோ கவர்னர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டைரெக்டாக எப்படி அப்படின்னா, த எக்ஸிக்யூட்டிவ் பவர் ஆஃப் த ஸ்டேட் சரிங்களா ஷல் பி வெஸ்டட் இன் த கவர்னர், இல்லை அப்படின்னா ஷல் பி எக்ஸைஸ்டு ஹிம் எய்தர் டைரக்ட்லி ஆர் த்ரூ ஆஃபீஸர்ஸ் ஆஃப் சபார்டினேட் டு ஹிம். என்ன சொல்கிறான்னா, ஒன்றும் இல்லை, அவன் வந்து நிர்வாகத்தை நடத்துறதுக்கு இவனுக்கு பவர் இருக்குன்னு சொல்கிறான், வேறு ஒன்றும் இல்லை சரிங்களா. இவங்க தான் ஆனால் எக்ஸிக்யூட்டிவ் பவர்னு முதல்ல சொல்லிட்டோம். அவர் தான் எக்ஸிக்யூட்டிவ், அதாவது பவர் ஹெட் ஆஃப் த ஸ்டேட் அவர் தான் சொல்லியிருந்தோம் சரிங்களா. அதை அந்த இடத்துல கான்ஸ்டியூஷனில் சொல்கிறான், ஆர்டிகல் 154 சொல்கிறான். ஆர்டிகல் 163 என்ன சொல்கிறான் அப்படின்னா சரிங்களா, ஆர்டிகல் 163 இது ஒரு முக்கியமான ஒரு ஆர்டிகலு சரிங்களா. ஒரு கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் இருப்பாங்க சரிங்களா, ஒரு கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் இருப்பாங்க, அதாவது ஒரு சிஎம் இருப்பாங்க, இவரால் நியமனம் செய்யப்பட்ட சரிங்களா, இவரால் நியமனம் செய்யப்பட்ட ஒரு கவுன்சில் இருக்கும் சரிங்களா. கவுன்சில்னால் அந்த குரூப் ஆஃப் மினிஸ்டர்ஸ் இருப்பாங்க. அந்த மினிஸ்டர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா மாநிலத்தில் நிர்வாகம் பண்ணுறதுக்கு உதவி பண்ணுவாங்க சரிங்களா. அதுதான் அந்த இடத்துல ரொம்ப முக்கியமான விஷயம். இதை தான் அடிச்சுக்கிறான் நம்ம, மக்களால் நேரடியாக நியமனம் செய்யப்பட்ட எங்களுக்கு பவர் இல்லாமல் சரிங்களா, நேரடியாக நியமனம் செய்யப்பட்ட எங்களுக்கு அந்த பவர் நீங்கள் கொடுக்காம, நீங்கள் மத்திய அரசாங்கத்தினால நீங்கள் வந்து எலெக்ஷனையே பார்க்காம, தேர்தல் நடைமுறை இல்லாமல் நீங்கள் நேரடியாக வந்து இவங்களை வந்து நேரடியான பிரசிடெண்ட் பார்த்து நியமனம் பண்ணுறாங்க இல்லையா, இவங்களுக்கு எப்படி இந்த அதிகாரம் இருக்கும் அப்படிங்கிறது தான் வந்து இந்த ஆர்டிகல் தான் பேசு பொருளாக மாற்றப்படுது. என்ன சொல்கிறான் ஆர்டிகல் 123 ஒரு சீஃப் மினிஸ்டரால் நியமனம் செய்யக்கூடிய, அதாவது பரிந்துரை செய்யக்கூடிய கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் இருப்பாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, போத் சிஎம் அண்ட் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் எல்லாம் பண்ணுவாங்கன்னா, டு எய்ட் அண்ட் அட்வைஸ் த கவர்னர்
எதுக்கு பண்ணுவாங்க அப்படின்னா அவங்க அரசாங்கத்தை நடத்துறதுக்கு கவர்னன்ஸை நடத்துறதுக்கு வந்து சரிங்களா அந்த ஃபங்க்ஷன் பண்ணுறதுக்கு வந்து உதவி பண்ணுறதுக்கு தான் அவங்களுடைய வேலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா. இது ரொம்ப முக்கியமான ஒரு ஆர்டிக்கிள், நீங்கள் கவனமாக பார்த்துக்கணும். ஆர்டிக்கிள் 163 இது வந்து வெரி 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 ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு ஆர்டிக்கிள். இதில் தான் முட்டல் மோதல்லாம் நிறைய வரும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஆர்டிக்கிள் 164. ஸோ ஆர்டிக்கிள் 164 அப்படிங்கிறது என்ன அப்படின்னா the council of ministers shall be collectively responsible to the சட்டமன்றம் சரிங்களா. the council of ministers shall be collectively, ரொம்ப முக்கியமான வார்த்தை, the council of ministers collectively ரெஸ்பான்சிபிள் டு நம்ம மாநிலத்தோட சட்டமன்றம், மாநில சட்டமன்றத்துக்கு வந்து சரிங்களா அந்த ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் சொல்கிறாங்க இல்லையா, லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் எல்லாமே வந்து கூட்டு பொறுப்பு சரிங்களா. கூட்டு பொறுப்பு இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சரிங்களா. அமைச்சரவையில் இருக்காங்க இல்லையா, அமைச்சரவை வந்து இந்த சட்டமன்றத்துக்கு கூட்டு பொறுப்பு அப்படின்னு சொல்கிறது 164. 163 ஆர்டிக்கல் அப்படிங்கிறது சிஎம்மு ப்ளஸ் வந்து சிஎம்மால் பரிந்துரை செய்யப்பட்ட கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் இருக்காங்க இல்லையா, இந்த 2 பேரும் சேர்ந்து கவர்னர் வந்து இயங்குறதுக்கு, கவர்னர் ஒரு ஸ்டேட்டை ரன் பண்ணுறதுக்கு தேவையான உதவியான விஷயங்களை செய்கிறதுக்கு தான் அவங்க 2 பேர் இருக்கிறாங்க. இது 163 சொல்லுது சரிங்களா. 164 இதை சொல்லிடுச்சு சரிங்களா. இதில் தான் வந்து நம்ம இந்த 164 தான் பார்த்திங்கன்னா ஒரு சில சட்ட சிக்கல்லாம் இருக்கும் சரிங்களா, அதெல்லாம் சொல்லுவாங்க, நம்ம அதை பார்ப்போம். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வேறு என்னென்னலாம் கவர்னர்கிட்ட சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் இதுவே வந்து ஒரு இப்போ நம்ம ஸ்டேட்டை பற்றி பேசுகிறோம், லெஃப்டினன்ட் கவர்னர்னால் அதுக்கு தனி பவர் உண்டு சரிங்களா. லெஃப்டினன்ட் கவர்னர் இப்போ ஸ்டேட்லலாம் இந்த அதிகாரம் உண்டு. லெஃப்டினன்ட் கவர்னர் இப்போ இது வந்து இதே வந்து யூடியாக இருக்குன்னா சரிங்களா, ஒரு யூனியன் டெரிட்டரி இருக்குன்னா அதுக்கு இன்னும் பவர்ஸ் வந்து இவங்களுக்கு கூட சரிங்களா, பவர்ஸ் கூட. அதாவது வந்து யூடியாக இருந்ததுன்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ்லேயே இவங்க வந்து தலையிடுவாங்க. இப்போ பாண்டிச்சேரி நீங்கள் பார்த்துருப்பீங்க, அட்மினிஸ்ட்ரேட்டிவ்லேயே இவங்க டைரெக்டாக வந்து தலையிடுவாங்க. இதே வந்து ஸ்பெஷல் ரிசர்வ்டு ஸ்டேட்ஸாக இருந்ததுன்னா சரிங்களா, சிறப்பு அந்தஸ்து பெற்ற ஸ்டேட்ஸாக இருந்தது அப்படின்னா சரிங்களா, அங்கே வந்து பார்த்திங்கன்னா எஸ்டி போர்டு இருக்கும் சரிங்களா. ஒரு உதாரணத்துக்கு பார்த்திங்க அப்படின்னா நம்ம 7 சிஸ்டர்ஸ்லாம் இருக்குது இல்லையா, மிசோரம், மேகாலயா, அசாம்லாம் இருக்குது இல்லையா, திரிபுரா மாதிரி இருக்குது இல்லையா, ஸோ அங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ட்ரிபிள் டிஸ்ட்ரிக் இருக்கும் சரிங்களா. எஸ்டி வந்து ட்ரைபிள் டிஸ்ட்ரிக்லாம் இருக்கும், அந்த அட்டானமஸ் ட்ரைபிள் டிஸ்ட்ரிக்ஸ்லாம் இருக்கும். ஸோ அதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ராயல்ட்டி லைசன்ஸ் கொடுக்குறது எல்லாமே இவர் தான் சரிங்களா. எல்லாருமே எக்ஸ்ப்ளோரேஷன் எல்லாமே இவர் தான், அந்த நம்ம கவர்னர் தான் கொடுப்பாங்க. அந்த மாதிரி ஒரு எக்ஸஸ் பவர்னால் அவங்களுக்கு உண்டு சரிங்களா. அப்புறம் வேறு என்ன இருக்குது, ஸ்பெஷல் ரெஸ்பான்சிபிலிட்டியை பொறுத்த வரைக்கும் நம்ம தான் இப்போ சொல்கிறோம். ஸ்பெஷல் ரெஸ்பான்சிபிலிட்டி வேறு என்ன இருக்குது அப்படின்னா, ஸோ ஒரு உதாரணத்துக்கு நம்ம மகாராஷ்டிராவில் சொல்லணும் அப்படின்னா ஒரு டெவலப்மெண்ட் போர்டு வந்து அவங்க உருவாக்குவாங்க. ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் ஒரே மாதிரி இருக்கும். குஜராத்தில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு செப்பரேட் டெவலப்மெண்ட் ஃபார் அந்த சௌராஷ்டிரா அண்ட் குச்சி இந்த மாதிரி இதுக்கெலாம் பண்ணுவாங்க. அங்கங்கே அதான், அதனால தான் அந்த ட்ரைபிளை பற்றி நான் முதலே சொன்னேன். எங்கெங்கெல்லாம் வந்து ட்ரைபிள் ஸ்டேட்ஸ் இருக்கிற அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்கோ ஸோ அங்கெல்லாம் இவங்களுக்கு ஸ்பெஷல் பவர்ஸ் இருக்கும். ஸோ அதுதான் நம்ம அது ஒரு அட்டானமஸ் அதாவது லைசன்ஸாகவே அவங்க கொடுக்குறாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு ராயலிட்டியாகவே வந்து நம்ம வந்து கவர்னருக்கு வந்து கொடுக்குறாங்க. ஸோ அதை தான் அந்த இடத்துல நம்ம சொல்கிறோம். ஸோ இதை கடந்து நம்ம வேறு என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஸோ இதை கடந்து நம்ம இப்போ இவரை வந்து பொறுத்த மட்டும் நம்ம என்னென்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த அளவுக்கு தெரிஞ்சால் போதுமானது. ஸோ நம்ம டிஃப்ரென்ஸு பார்க்கும்போது இவங்க 2 பேத்துக்கான டிஃப்ரென்ஸ் வந்து பார்ப்போம் சரிங்களா. யாருக்குன்னா பிரசிடெண்ட்டுக்கும் இவருக்கும் கவர்னருக்கும் கம்பேரிசன் இருக்குது, கம்பேரிசன் பார்ப்போம். ஸோ கம்பேரிசனில் நம்ம பெருசாலாம் ஒன்றும் நம்ம பார்க்க போகிறதில்ல. கம்பேரிசன்னு நம்ம போயிட்டோம் அப்படின்னா ஸ்டேட் கவர்மெண்ட்டும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் ஆல்மோஸ்ட் வந்து சிமிலராக தான் இருக்கும் சரிங்களா. இந்த பக்கம் பிரசிடெண்ட்னு வச்சுக்கிட்டிங்கன்னா, இந்த பக்கம் கவர்னர்னு வச்சுக்கிட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு பொறுத்த வரைக்கும் இந்த ஆர்டினரி பில்லாக இருந்ததுன்னு வச்சுக்கோவேன், ஆர்டினரி பில்லாக இருந்தது அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ பில்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு மசோதா தாக்கல் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த மசோதா வந்து நார்மலான மசோதான்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை சரிங்களா. இதுவே வந்து ஒரு மசோதா வந்து பொறுத்த வரைக்கும் அது நிதி மசோதா இருந்ததுன்னா, மணி பில்லாக இருந்ததுன்னா இவங்களெல்லாம் கேட்டுட்டு தான், இப்போ சென்ட்ரலாக இருந்தால் பிரசிடெண்ட்டை கேட்டுட்டு தான் தாக்கல் பண்ணணும், ஸ்டேட்டாக இருந்தால் கவர்னர்கிட்ட வந்து ஸ்டேட்டு தான் வந்து தாக்கல் பண்ணணும் சரிங்களா. ஆர்டினரி பில்லு அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது வந்து 2 ஹவுஸ்லேயும் வந்து பாஸ் ஆகி வரப்போகுது. 2 ஹவுஸ்லேயும் இப்போ இங்கே பொறுத்த வரைக்கும் லோக்சபா, ராஜ்யசபா 2 சபையிலையும் வந்து பாஸ் ஆகி வரப்போகுது. பாஸ் ஆகி வந்துச்சு அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த அமெண்ட்மெண்ட்டில் கையெழுத்து போட போகிறாங்க. பிரசிடெண்ட்டை பார்த்து
சட்ட தேவைகள் வந்து அடிப்படை உரிமைகள் பாதிக்காமல் இருந்தது அப்படின்னா லீகல் அட்வைஸை வச்சு வாங்கிக்கிட்டு அதாவது எப்படின்னா சுப்ரீம் கோர்ட்டுகிட்ட லீகல் அட்வைஸ் வாங்கிக்கிட்டு அதை வந்து உடனே அதை வந்து மசோதாவாக சட்டமாக வந்து ஏற்றிடுவாங்க. சரிங்களா? இந்த மாதிரி ஒரு பொசிஷன் போயிட்டே இருக்கும். சரிங்களா? இதை திருப்பி அனுப்பலாம் அனுப்ப வேணாம் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன்லாம் இருக்கும். நம்ம அதெல்லாம் பார்த்துக்கலாம். நீங்கள் ஒரு தடவை தான் திருப்பி அனுப்ப முடியும். ஒரு பில்லை வந்து ஒரு பாராளுமன்றமோ இந்த இடத்துல வந்து நம்ம பிரசிடென்ட்னு சொல்கிறது வந்து பார்லிமெண்ட்டு. ஸோ இந்த இடத்துல நம்ம இதை சொல்கிறது வந்து நம்மளுடைய அசம்பிளி. சரிங்களா? ஸ்டேட் கவர்மெண்ட்டோட அசம்பிளி, சட்டமன்றம். சரிங்களா? இந்த இடத்துல ஸோ இதை வந்து அனுப்புகிறாங்க அப்படின்னா ஒரு தடவை தான் திருப்பி அனுப்ப முடியும். 2வது தடவை வந்து திருப்பி அனுப்ப முடியாது. பெண்டிங்கில் தான் வச்சுருக்க முடியும் அந்த கோப்பை. சரிங்களா? அது பார்த்துக்கணும். ஸோ 2வது பொறுத்த வரைக்கும் மணி பில்லு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். மணி பில் வந்து கேட்டுட்டு தான் அவங்க வந்து சொல்லணும். கேட்டு தான் வந்து பாஸ் பண்ண முடியும், அதாவது படிக்கவே முடியும். ஸோ மணி பில் வந்து இங்கே பார்க்க போனோம்னா லோக்சபாவில் மட்டும்தான் பண்ண முடியும். இங்கே சட்டமன்றம்னா சட்டமன்றத்தில் மட்டும்தான் பண்ண முடியும். அதாவது கீழவை மேலவைன்னு இருக்கும். இங்கே பொறுத்த வரைக்கும் கீழவை மேலவைன்னு இருக்கும். நம்ம தமிழ்நாட்டில் கீழவை மேலவை இல்லை, சட்டமன்றம் மட்டும்தான் இருக்குது. ஒரு அவை தான் இங்கே தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும். ஒரு சில மாநிலங்களில் கீழவை மேலவைன்னு இருக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா கீழவையில் மட்டும்தான் பண்ண முடியும். சரிங்களா? கீழவையில் மட்டும்தான் பண்ண முடியும். இது வந்து அவருடைய அந்த பில்லு சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம். சரிங்களா? அப்புறம் முன்னாடியே சொல்லிட்டேன், இந்த ஆயுள் தண்டனை மரண தண்டனை கைதிகளுக்கான அந்த கம்பேரிசன் முதல்லே சொல்லிட்டேன். ஸோ அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ வேறு ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்னா அந்த எமர்ஜென்சி ஒரு முக்கியத்துவம் வாய்ந்தது. ஸோ எமர்ஜென்சியை பொறுத்த வரைக்கும் நம்ம 352 சரிங்களா, 356 360 வந்து இது வரைக்கும் நம்ம கொண்டு வந்ததில்லை. இது ரெண்டும் நடந்திருக்கு. ஸோ இதெல்லாம் ஒரே ப்ரொசீஜர் தான். சரிங்களா? நம்ம நாட்டுக்கு வந்து அச்சுறுத்தல் ஏற்படுத்த வகையில் ஏதாவது செயல்படுறாங்க. உதாரணத்துக்கு வந்து நம்ம ஸ்டேட்டை வந்து நம்ம கண்ட்ரியை வந்து எல்லா பக்கமும் வந்து அண்டை நாடுகள் வந்து சூழ்ச்சி பண்ணி போர் தொடுக்குறாங்க அப்படின்னு வச்சுக்கலாம். அந்த மாதிரி டைமில் ஸ்டேட் எமர்ஜென்சியை கொண்டு வரலாம், பிரசிடென்ட் கொண்டு வருவாங்க. சரிங்க, அதாவது சென்ட்ரல் எமர்ஜென்சியை பிரசிடென்ட் கொண்டு வருவாங்க. ஸ்டேட் எமர்ஜென்சியை வந்து மாநிலத்தில் வந்து ஒரு லா அண்ட் ஆர்டரு கரெக்டாக இல்லை, மாநிலத்தோட மக்களுக்கு வந்து சரியானபடி அடிப்படை உரிமைகள் வந்து காக்கப்படக்கூடிய சூழ்நிலை அந்த அரசாங்கம் செய்யலைன்னு அவங்க சொன்னாங்க அப்படின்னா உடனடியாக வந்து இவங்க ரெக்கமெண்ட் பண்ணி அந்த எமர்ஜென்சி அப்புறம் இம்போஸ் பண்ணுறதுக்கான நடவடிக்கைகள் மேற்கொள்வாங்க. சரிங்களா? ஸோ இதை ரெண்டையும் சொல்கிறாங்க. இந்த மணி பில்லை பொறுத்த வரைக்கும் அன்றைக்கி கேட்டாங்க ஒருத்தங்க, அடிப்படை உரிமைகள் நிறுத்தி வைக்கப்படுமா அப்படின்னு. அதாவது 20, 21, 19 சரிங்களா, 19 நிறுத்தி வைக்கப்படும், 20, 21க்கு உத்தரவாதம் அளிக்கப்படும். சரிங்களா? அது ரொம்ப முக்கியம். 19 நிறுத்தி வைக்கப்படும், 20, 21க்கு வந்து ஆர்டிகல் 20, 21க்கு வந்து உத்தரவாதம் அளிக்கப்படும். சரிங்களா? அந்த விஷயத்தை இந்த இடத்துல நம்ம தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? 360 வந்து கான்ஸ்டியூஷனில் அப்படி எதுவுமே சொல்லவே கிடையாது. நீங்கள் வந்து பண்ணலாம் பண்ணக்கூடாது அப்படின்லாம் சொல்லலை. அடிப்படை உரிமையை நிறுத்தி வைக்கலாம் நிறுத்தி வைக்கக்கூடாது அந்த மாதிரி எதுவுமே அவங்க வந்து லா அண்ட் ஆர்டராக சொல்லலை. சரிங்களா? ஃபஸ்ட் விஷயம். இவங்க எல்லாரும் பேப்பரில் போடுறாங்க, நம்ம கூகுள் பண்ணி பார்த்தோன்னா வருது. ஆனால் வந்து கான்ஸ்டியூஷனில் இருக்க புத்தகத்தில் வந்து அந்த மாதிரி எதுவுமே அவங்க சொல்லலை. சரிங்களா? ஸோ அதை நம்ம பார்த்துக்கணும். என்சிஆர்டி எஸ்சிஆர்டியில் என்ன போட்டிருக்கோனோ அதுதான் நமக்கு வந்து ஃபைனல். சரிங்களா? ஃபைனல். ஈவன் லட்சுமிகாந்தில் இருக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் கூட அவன் எடுத்துக்கிறது கிடையாது. ஸோ அதை நம்ம பார்த்துக்கணும். ஸோ இதை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா கவர்னரை பொறுத்த வரைக்கும் முக்கியமான விஷயம். ஸோ இதில் இன்னொரு முக்கியமான விஷயத்தை நான் சொல்ல மறந்துட்டேன். கவர்னருக்கும் பிரசிடெண்ட்டுக்கும் ஒரு விதமான பவர் வந்து இருக்குது. சரிங்களா? ஒரு விதமான பவர் இருக்குது. என்ன பவர் அப்படின்னா இந்த கவர்னர் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ வந்து ஒரு வெர்டிக்ட் இருக்கிறாங்க, ஒரு கான்விக்ட் இருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த கான்விக்ட் வந்து சென்டென்ஸ்டு பை அந்த ஆர்மி கோர்ட், ஆர்மிக்கு தனியாக கோர்ட் இருக்கும். இந்த ஆர்மி கோர்ட் வந்து ஒருத்தருக்கு வந்து தண்டனை கொடுத்துருந்துச்சு அப்படின்னா அந்த தண்டனையை குறைக்கிற அதிகாரம் வந்து அந்த பவர்ஸ் வந்து கவர்னருக்கு கிடையாது. ஸோ மீன் டைமில் வந்து பிரசிடெண்ட்டுக்கு அந்த பவர்ஸ் உண்டு. சரிங்களா? உண்டு. ஸோ அதை மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கணும். அவ்வளோதான். ஸோ இதுதான் வந்து இப்போ இன்றைக்கி இருக்கிற அந்த கவர்னரோட நம்ம ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்டில் இருக்கிறது. இதை நீங்கள் ஜஸ்டிஃபை பண்ணி எழுதணும். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன நோட்ஸ் கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஓகேங்களா? இது வரைக்கும் ஏதாவது டவுட் இருக்குங்களா? சார் இது அவுட் ஆஃப் த டாபிக் தான். பட் வந்து பிரசிடென்ட்டுக்கு வந்துட்டு லைக் அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்டை வந்து டிஸ்மிஸ் பண்ணுற பவர் இருக்கா? சென்ட்ரல் கவர்மெண்ட்டை டிஸ்மிஸ் பண்ணுற பவருங்களா? டிஸ்மிஸ்னா நீங்கள் என்ன மாதிரி டிசால்வா என்ன மாதிரி கேட்குறீங்க? டிஸ்மிஸ்னு என்ன மாதிரி கேட்குறீங்க? இப்போ நம்ம இந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டை வந்து ஏதாச்சும் ஒரு எமர்ஜென்சியில் வந்து இது பண்ணலாம்னு சொல்லி கவர்மெண்ட்டு, அதே மாதிரி பிரசிடென்ட்டுக்கு அந்த மாதிரி அந்த பவர் இருக்கு.
இல்லை அந்த மாதிரி அவங்க டைரெக்டாக வந்து பிரசிடெண்ட் வந்து கலைக்க முடியாது மேடம், அந்த மாதிரி எதுவும் செய்ய முடியாது. சரிங்களா? இப்போ வந்து இப்போ கவர்மெண்ட் இருக்குது அப்படின்னா அச்சுறுத்தல் ஏற்பட்டதுன்னா 352 வேணால் கொண்டு வரலாம். அதுக்கு கூட வந்து பாராளுமன்றம் தான் வந்து சொல்லணும். பாராளுமன்றத்தில் ரூலிங் பார்ட்டி தான் அதிகமாக இருப்பாங்க, ரைட்டுங்களா? ரூலிங் பார்ட்டியும் அவங்களோட அலையன்ஸ் தான் அதிகமாக இருப்பாங்க. அவங்கள வந்து இது வரைக்கும் டிசால்வ் பண்ணுற மாதிரி அந்த மாதிரி கலைச்ச மாதிரி தெரில. அறுதி பெரும்பான்மை மக்களவையை பொறுத்த வரைக்கும் ஸோ இப்போ வந்து லோக்சபா இருக்குது இல்லைங்களா? லோக்சபாவில் வந்து நான் நடத்துவேன் லோக்சபா. ஸோ 545 பீப்புள் இருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இதில் வந்து யார் வந்து அறுதி பெரும்பான்மை இருக்கிறாங்களோ, அறுதி பெரும்பான்மை யார் இருக்கிறாங்களோ அந்த அறுதி பெரும்பான்மை கொண்ட எம்பிஸ் இருக்காங்க இல்லையா? இந்த எம்பிஸுக்கு அந்த கட்சியோட தலைமை இருக்கும். அந்த தலைமை தான் வந்து பார்த்திங்கன்னா பிரதமராக இருப்பார். சரிங்களா? அந்த அவைக்கான இவர் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த கட்சியோட தலைவராக தான் பார்த்திங்கன்னா பிரதமர் இருப்பார். இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா இந்த மக்களவையை வந்து கலைக்க முடியுமா அப்படின்னா 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை செய்யலாம். இல்லை அப்படின்னா அந்த பிரதமர் பார்த்து இந்த அரசாங்கத்தை கலைங்க, நாங்கள் வந்து ரெடி ஃபார் எலெக்ஷன் அப்படின்னு சொன்னால் மட்டும்தான் கலைக்க முடியும். சரிங்களா? இல்லைன்னா இந்த அமைச்சரவை பார்த்து, சரிங்களா, இவங்க பிரதமர் வந்து 5 வருஷத்துக்கு முடியறதுக்கு முன்னாடியே அவங்களுடைய அமைச்சரவையை கலைக்கலாம். எங்கள் அமைச்சரவையை கலைங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பிரசிடெண்ட்டுக்கு வந்து தபால் வைக்கலாம். அப்படின்னா மட்டும்தான் அப்போ பிரசிடெண்ட் அப்போ கூட என்ன சொல்லுவார் அப்படின்னா பிரதமரோட, சரிங்களா, பிரதமரோட அறிவுறுத்தலின் பேர், அதாவது பிரதமரோட ஆலோசனையின் பெயரில் தற்போது இயங்கிக்கிட்டு இருக்கின்ற அந்த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் வந்து நீக்கப்படுறாங்கன்னு சொல்லிட்டு அந்த அமைச்சரவை நீக்கிட்டு உடனடியாக எலெக்ஷன் கமிஷனை வந்து அந்த கோட் ஆஃப் கண்டக்ட் கொண்டு வந்து எலெக்ஷன் வைக்க சொல்லுவாங்க. சரிங்களா? எலெக்ஷன் வைக்க சொல்லுவாங்க. ஆனால் இவங்க சரியாக லாண்ட் ஆர்டரை மெயின்டைன் பண்ணலை அப்படிங்கிறதுக்காக நீக்கம் பண்ணியிருக்கக்கூடிய சுச்சுவேஷன் வந்து இப்போ ரீசெண்டாக நேபாளத்தில் நடந்துச்சு. அந்த மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. அந்த மாதிரி வந்து நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட்டை நீக்கம் பண்ணிவிட்டு ஆர்மி மூலிமா இது வரைக்கும் நம்ம கவர்மெண்ட் ரன் பண்ணியிருக்கோம்னா இது வரைக்கும் கிடையாது. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இது வரைக்கும் போனதே கிடையாது. நம்மளுடைய கான்ஸ்டியூஷனும் அதை வந்து பர்மிட் பண்ணுறது கிடையாது. நம்மளுடைய கான்ஸ்டியூஷன் வந்து ஒரு சில இடங்களில் நெகிழா தன்மை கொண்டது. அந்த மாதிரி நம்ம வந்து இது வரைக்கும் பண்ணது கிடையாது. சரிங்களா? குடியரசுத் தலைவர் ஆட்சியை வந்து குடியரசுத் தலைவர் ஆட்சியை கொண்டு வந்திருக்கோம், நிறைய டைமில் கொண்டு வந்திருக்கோம். எப்போ அப்படின்னா நம்ம 61, 71 கொண்டு வந்திருக்கோம். சரிங்களா? அப்போ வந்து பார்த்திங்கன்னா சீனாவுக்கும் நமக்கும் ஒரு பிரச்சனை, அருணாச்சல பிரதேசில் ஒரு பிரச்சனை, திபெத் வழியா அதில் ஒரு பிரச்சனை. அதனால வந்து எல்லையை பகிர்ந்துக்க முடியாத சூழ்நிலையில் அன்னைக்கு நம்ம வந்து பின்வாங்கணும். சரிங்களா? அதே மாதிரி பாகிஸ்தானுக்கும் நமக்கும் ஒரு பிரச்சனை. பாகிஸ்தான் வந்து இப்போ இருக்கிற வங்காளம்னு சொல்கிறோம். அப்போ கிழக்கு பாகிஸ்தான் மேற்கு பாகிஸ்தான் பிரிச்சுருந்தாங்க. சரிங்களா? இந்த இருக்கக்கூடிய இப்போ வங்காளங்கிறது மேற்கு பாகிஸ்தான்களா கிழக்கு பாகிஸ்தான்களா? மேற்கு வங்காளம் மேற்கு இருக்குங்களா கிழக்கு இருக்குங்களா? கிழக்கு சார். கிழக்கு. சரிங்களா? மேற்கு வங்காளம் அப்போ எங்கே இருக்குன்னா கிழக்கு இருக்குது. சரி, அப்போ அங்கே அதுக்கு பக்கத்தில் இருக்கிற பாகிஸ்தான் வங்கதேசம் தான் பக்கத்தில் இருக்குது. அப்போ அது கிழக்கு பாகிஸ்தான். சரிங்களா? இந்த கிழக்கு பாகிஸ்தானுக்கு வந்து தனிநாடு கோரிக்கை எழுப்பப்படும். அப்போ வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நம்ம மேற்கு பாகிஸ்தான் இப்போ இருக்கிற பிரஷரில் இருக்க பாகிஸ்தான் என்ன பண்ணுவாங்கன்னா நம்மளுடைய இந்தியா வழியாக அந்த கிழக்கு பாகிஸ்தான் மேலே வந்து படை தொடுத்துருப்பாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம இந்திரா காந்தி அம்மையார் என்ன சொல்லுவாங்கன்னா, ஏன் அவங்க வந்து அவங்களுக்கு தனிநாடு நீங்கள் கொடுத்துருங்க, நீங்கள் வந்து உங்களுடைய வந்து தலைமையை வந்து காபூலில் வச்சுக்கிட்டு, சரிங்களா, எப்படி அவங்க அங்கே வந்துட்டு போக முடியும், வர முடியாதுல்ல, நீங்கள் அதனால் வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா அவங்களுக்கு தனிநாடு கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டு பேசி பார்ப்பாங்க. ஆனால் அது அவங்க ஒத்துக்க மாட்டாங்க, போர் தொடுப்பாங்க. கிளர்ச்சியாளர்கள் மீது போர் தொடுக்குவாங்க. பாகிஸ்தான் வந்து மேற்கு பாகிஸ்தான் போர் தொடுக்கும். அந்த டைமில் இந்திரா காந்தி அம்மா சொல்லுவாங்க, கேட்க மாட்டாங்க. உடனடியாக அமெரிக்க தலையிட்டால் உடனடியாக அந்த பிரச்சனை நடக்கும். சரிங்களா? அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அப்போ தான் போர் வெடிக்கும். அந்த டைமில் போர் வெடிக்கும். ஸோ அப்போ எமர்ஜென்சியை வந்து போடுவாங்க. ஒரே ஒரு இதுதான். சரிங்களா? யூஎஸ் வந்து மிரட்டும், நம்மளை என்னென்னமோ மிரட்டி பார்க்கணும். அப்போ இருக்க யூஎஸ் கவர்மெண்ட் வந்து நம்ம கவர்மெண்ட்டை என்னென்னமோ மிரட்டி பார்க்கணும். இப்போ என்ன 200%, 300% போடுறாரு இல்லையா? அந்த மாதிரிலாம் நிறைய மிரட்டி பார்த்தாங்க. இந்தியான்னு ஒரு வரைபடத்தில் வந்து ஒரு மேப்பே இல்லாமல் போயிடுன்னு சொன்னாங்க அந்த அம்மாவை. சரிங்களா? அந்த அம்மாவை சொன்னாங்க நமக்கு உதவி பண்ணது அப்போ ரஷ்யா தான் உதவி பண்ணாங்க. சரிங்களா? ரஷ்யா உதவி பண்ணாங்க உடனடியாக. அதுவும் ஒன்றும் பெரிய லெவல்லலாம் இல்லை. அந்த போர்க்கப்பல்கள் வந்து நம்மளுடைய கடல் பரப்பில் தான் வந்து நின்றுச்சு, ரைட்டா? உடனே இவங்க என்ன பண்ணாங்கன்னா அந்த பாகிஸ்தானை வந்து மேற்கு பாகிஸ்தானோட வீரர்களை வந்து இந்தியாவிலேயே வச்சு இந்தியாவோட பார்டரை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இந்தியாவோட பார்டரை க்ளோஸ் பண்ணி டைரெக்டாக உள்ளே புந்து காபூலில் எல்லாத்தையும் காலி பண்ணிட்டாங்க. அன்னைக்கு நைட்டே வந்து ஒப்பந்தம் போடப்பட்டு இவங்களுடைய வீரர்கள் எல்லாமே இந்தியாவுக்குள்ளேயே வச்சு லாக் பண்ணப்பட்டாங்க. நம்ம இந்தியாவை கடந்து தான் இங்கே இருக்க பாகிஸ்தான் இந்தியா வழியாக தான் அவங்க கிழக்கு பாகிஸ்தான் போயாகணும். இல்லை அப்படின்னா நம்மளுடைய கடல் எல்லையை கடந்து இங்கேருந்து இப்படி கடல் எல்லையை கடந்து அப்படின்னா ஸ்ரீலங்காவுக்கும் போக முடியாது.
ஸ்ரீலங்கா நம்ம ஏன்னா ஸ்ரீலங்காவுக்கும் இடையில இருக்கக்கூடிய அந்த பாக்ஸல சந்தியில் வந்து நம்மளுடைய கடற்பகுதி இருக்குது, போக முடியாது. இதை தாண்டி தான் இங்கேயும் போக முடியாது. இங்கே அந்தமான் நிக்கோபார்லாம் இருக்கும், அப்படியே நேராக வெளியே தான் போக முடியும். சரிங்களா? அந்த அம்மா கரெக்டாக எல்லா பக்கமும் லாக் பண்ணிடுவாங்க. லாக் பண்ணதுக்கப்புறம் வீரர்கள்லாம் பிடிச்சவொன்னே ஒரு ஒப்பந்தம் போட்டு, சரிங்களா, ஒரு ஒப்பந்தம் சிம்லான்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஒப்பந்தத்தை போட்டு இவங்களுக்கு வந்து யாருக்குன்னா வங்காளதேசத்துக்கு வந்து அவங்க வந்து விடுதலை வாங்கி கொடுப்பாங்க. சரிங்களா? அந்த டைமில் ஒரு போர் நடக்கும். அந்த டைம்லேயும் நம்ம தான் ஜெயிப்போம். அதுக்கப்புறம் 91 நடக்கும், ஆப்ரேஷன் விஜய் நடக்கும். அப்புறம் சின்ன சின்ன விஷயங்கள்லாம் எல்லாத்துலேயுமே நம்ம ஜெயிச்சுட்டு தான் வந்தோம். ஸோ இந்த மாதிரி பீரியட்லாம் எமர்ஜென்சியை கொண்டு வந்தது ஒரு 2-3 டைமில் தான். சரிங்களா? மொத்தமாக 4 தடவை கொண்டு வந்திருப்பாங்க அது. ஸோ டேரெக்டாக டிசால்வ் பண்ண முடியுமா கவர்மெண்ட்டை அப்படின்னா இது வரைக்கும் அந்த மாதிரி பண்ணது கிடையாது. அதுதான் உண்மை. நீங்கள் கேட்குறது வந்து ஸ்ரீலங்காவில் நடந்திருக்கு, சரிங்களா, ஸ்ரீலங்காவில் நடந்திருக்கு, நேபாளத்தில் நடந்திருக்கு, இந்த மாதிரிலாம் நடந்திருக்கு. நம்ம இந்தியாவில் அந்த மாதிரி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னா நம்ம இந்தியாவில் அப்படி வர்றதுக்கு வாய்ப்புகள் மிக மிக குறைவு. சரிங்களா? மிக மிக குறைவு. ஸோ நீங்கள் இந்த போர்கள்லாம் பற்றி படிக்கணும் அப்படின்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தலைமை தளபதினு ஒருத்தர் இருக்கிறாங்க இப்போ. சரிங்களா? இதுக்கு கீழே 3 தளபதிகள் இருப்பாங்க. சரிங்களா? என்னென்ன தளபதிகள் இருப்பாங்க அப்படின்னா ஏன் அங்கே நடக்குது இங்கே நடக்கலைங்கிறதுக்கு சொல்கிறேன். 3 தளபதிகள் இருப்பாங்க. இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏரில் இருப்பாங்க. சரிங்களா? அப்புறம் என்னென்னா கடலில் இருப்பாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா தரைப்படை இருப்பாங்க. தரைப்படை, கடல் படை, விமானப்படை, 3 படை தளபதி இருப்பாங்க. இவங்க 3 பேர்த்தையும் இன்டகிரேட் பண்ணுறதுக்கு தலைமை தளபதினு ஒருத்தருப்பாங்க. சரிங்களா? முதல்லையே நம்ம கான்ஸ்டியூஷன் கொண்டு வந்தப்போ தலைமை தளபதி தான் இருந்தாங்க. இந்த தலைமை தளபதி தான் வந்து எல்லாத்தையும் வந்து கட்டுக்குள்ளே வச்சுருந்தாங்க. சரிங்களா? நேரு காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நேரு பீரியட் அப்போ 1961 பார்த்தீங்க அப்படின்னா 61-62 பார்த்தீங்க அப்படின்னா அப்போ இருந்து தலைமை தளபதி இருக்கார் இல்லையா, அவர் வந்து டாமினண்ட்டாக இருப்பார். அவர் வந்து இந்த ஆட்சியை பிடிக்கிற ஸ்டேஜுக்கு நவுத்தப்படும் பொழுது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அதாவது அந்த சீனா போகிறப்ப நம்ம இவருடைய நேரு பேச்சை கேட்க மாட்டாங்க. அப்போ என்ன பண்ணுவார் அப்படின்னா அதை உடச்சிடுவார். தளபதியை வந்து உடச்சிடுவார். 3 தளபதியை உடச்சி நம்ம அப்போ வந்து காமராஜர் தான் எல்லாத்துக்கும், ரைட்டுங்களா, நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த கவர்மெண்ட்டுக்கும் இந்த விஷயத்துக்கும் இவர் தான் மூல காரணம். 3 தளபதியும் உடச்சிட்டு இவர் தரைப்படை தளபதியாக இருக்கிற இவரை வந்து என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா ஃபாரினுக்கு வந்து சுற்றுக்கு அனுப்பிச்சிடுவாங்க. இவர் போயிடுவார். அதனால தான் சீனாவில் தோற்றுருப்போம், போயிடுவார். மற்ற ஜூனியரை வச்சு இந்த போரை நடத்துவோம். அதனால தான் அந்த போரை வந்து நம்ம பின் வாங்கியிருப்போம். அது ஒரு கதை. சரிங்களா? அதை விட்டுருங்க. இந்த மாதிரி சுச்சுவேஷன் நீங்கள் கேட்குற சுச்சுவேஷன் வந்து இது வரைக்கும் இந்தியாவில் நடந்ததில்லை, அமைஞ்சது கிடையாது. ஓகேங்களா? சரி, ஓகே ஓகே மேடம். இப்போ பார்ப்போம். இப்போ வந்து நம்ம இப்போ இந்த ஃபஸ்ட்டு பார்த்தோம் இல்லையா, ஸோ அதை பார்த்துருவோம். இந்த கவர்னரை பற்றி பார்த்தோம் இல்லையா, அதுக்கான ஃபஸ்ட்டு ஆர்டிக்கலை இதை ஃபஸ்ட்டு நம்ம அந்த சிஏவை பார்த்துருவோம். ஸோ இதனுடைய அந்த கான்ஸ்டியூஷன் ரோல் என்ன, பவர்ஸ் என்ன, எல்லா அத்தாரிட்டி என்னென்ன அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் அதில் கொடுத்துருக்கேன். நீங்கள் தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுலேயுமே இருக்கும். சரிங்களா? இப்போ பாருங்கள், நம்ம பார்த்ததெல்லாம் இருக்கா அப்படிங்கிறத பார்த்துருவோம். கொஞ்சம் இதில் எலாபரேட்டாக இருக்கும். எதுக்காக அப்படின்னா கவர்னரை வந்து நமக்கு வந்து முக்கியமான ஒரு ரோல், நீங்கள் எழுத போகிற எக்ஸாமில் கவர்னர் ஒரு முக்கியமான ஒரு பங்கு வகிப்பார். ஈவன் வந்து நம்ம டைரெக்டாகவே கேட்கலாம். இந்த வேந்தர் நடைமுறை இருக்குது இல்லையா, ஸோ அது இப்போ ஒரு பெரிய முட்டல் முதலாக இருக்குது. அதை வந்து நீங்கள் நேரடியாகவே கூட அவங்க கேட்கலாம். இதை வந்து உங்களுடைய பார்வையில் விவாதிங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். அது ரொம்ப முக்கியம். சரிங்க சார். இப்போ இது நம்ம சொன்ன எல்லாமே இந்த இதில் இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு கூட்டாட்சி கட்டமைப்பில் வந்து கவர்னருங்கிறவங்க வந்து ஒரு கூட்டாட்சி கட்டமைப்பில் இந்தியா மாதிரி இருக்கக்கூடிய ஒரு எப்படி சொல்கிறதுன்னா ஒரு ஒன்றியத்துக்கு வந்து, ஸோ இந்த ஒன்றியம்ங்கிற வார்த்தை வந்து ஒரு தப்பான வார்த்தை கிடையாது. அது கான்ஸ்டியூஷனில் இருக்கக்கூடிய ஒரு இதுதான். சரிங்களா? ஸோ அதை பொறுத்த வரைக்கும் இந்த கூட்டாட்சி கட்டமைப்பில் கவர்னர் வந்து ஒரு 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 விட்டல் ரோல். சரிங்களா? அவர் வந்து ஒரு முக்கியமான ஒரு அங்கம். ரைட்டுங்களா? நம்ம அதான் சொன்னோம். இவர் தான் வந்து மாநிலத்தோட தலைவராக தான் சொன்னோம். சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஹெட் ஆஃப் தி ஸ்டேட் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம். சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்டோட ஒரு இணைப்பு பாலம் அவர் வந்து ஒரு இணைப்பு பாலம். இவருடைய ரோல் பார்த்தீங்கன்னா டியூவல் ரோல் தான், ஒரு இரட்டை பங்கு தான். சரிங்களா? அதுதான் சொல்லியிருக்கோம். அப்புறம் ஆர்டிகல் 153 சொன்னேன், ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒரு வந்து கவர்னர் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். ஒரு அரசியலமைப்பு சட்டம் சொல்லுது. அது மட்டும் இல்லாமல் அது ஒரு அமெண்ட்மெண்ட் போட்டிருப்பாங்கன்னு சொன்னேன். அந்த அமெண்ட்மெண்ட் என்ன சொல்லுது அப்படின்னா ஒரு கவர்னர் அந்த ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய அதே பர்சனாக இருக்கக்கூடாது, அவுட் சைடர் ஆஃப் த ஸ்டேட் தான் அந்த கவர்னராக இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் அந்த கவர்னர் வந்து ஒரு ஸ்டேட்டு இன்னொரு ஸ்டேட்டு, சரிங்களா, 1-2க்கு மேற்பட்ட அந்த மாநிலங்களுக்கு கவர்னராக செயல்படலாம், ஆளுநராக செயல்படலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தோம். சரிங்களா? அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அப்படியே வருது. சரிங்களா? 156 பொறுத்த வரைக்கும்
நமக்கு இந்த பிரசிடெண்ட் வந்து விரும்புகிற வரைக்கும், சரிங்களா, பிரசிடெண்ட் விரும்புகிற வரைக்கும் ஆளுநர் வந்து அந்த இடத்துல வந்து பதவியில் இருப்பாங்க. சரிங்களா, எப்போ வேணால் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கூப்பிட்டிக்கலாம். ஆனால் நடைமுறையில் பொறுத்த வரைக்கும் 5 வருஷத்துக்கு ஒருக்க 5 வருஷத்துக்கு ஒருக்க மாற்றுறாங்க. அதை தவிர சரிங்களா, பதவி காலம் வந்து 5 வருஷத்துக்கு மாற்றுறாங்களே தவிர கான்ஸ்டியூஷன் ரீதியாக வந்து உண்மையிலுமே உங்களுக்கு 5 வருஷமான கிடையாது. குடியரசுத் தலைவர் விரும்பும் வரை அப்படிங்கிற வார்த்தையை நம்ம வந்து பயன்படுத்தணும். சரிங்களா, விரும்பும் வரை அப்படி வரைக்கும் அந்த வார்த்தையை பயன்படுத்தணும், ரொம்ப முக்கியம். சரிங்களா, அப்புறம் இந்த தகுதிகள் பொறுத்த வரைக்கும் தகுதிகளை பற்றி சொல்கிற ஆர்டிகல் வந்து 157 தகுதிகளில் நிறைய சொல்லியிருந்தோம். ரைட்டா, ஆளுநராக நியமனம் பண்ணக்கூடிய ஒரு சிட்டிசன் ஆஃப் இந்தியாவாக இருக்கணும், 35 வயசு முடிஞ்சிருக்கணும், இந்த மாதிரி நிறைய நம்ம கண்டிஷன்ஸ் எல்லாம் சொன்னோம். சரிங்களா, இந்த இரட்டை பங்குன்னு சொல்கிறோம் இல்லையா, டியூவல் ரோல் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் வந்து ஒரு பதற்றத்தின் ஒரு சோர்ஸு. சரிங்களா, என்ன பதற்றத்தோட சோர்ஸு அப்படின்னா, இவங்க ஒரு ஏஜென்ட் மாதிரி செயல்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதாவது மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் இருக்காங்க. அந்த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் வந்து இந்த கவர்மெண்ட்டை ரன் பண்ணுறதுக்கு கவர்னர்னு ஒருத்தர் இருக்கிறாங்க இல்லையா, அந்த கவர்னர் பார்த்திங்க அப்படின்னா அந்த அமைச்சரவையோட பேரில் மட்டும்தான் வந்து அவங்க செயல்பட முடியும். கவர்னர் வந்து ரொம்ப முக்கியமான வார்த்தை, அந்த அறிவுரைக்கு கட்டுப்பட்டவர். அந்த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் கொடுக்கக்கூடிய சஜஷன்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அதுக்கு வந்து முழுமையாக கட்டுப்பட்டவர் தான் வந்து அவர். இது ஃபஸ்ட் ரோல், இந்த 63ல் 1ங்கிறது. சரிங்களா, ஃபஸ்ட் ரோல் இதுதான். நீ பெரியாளா நான் பெரியாளா அடிச்சுக்கிறாங்க. இது அண்ணா காலத்துலேருந்தே இந்த பிரச்சனை இருக்குது. சரிங்களா, அண்ணா காலத்துலேருந்தே பிரச்சனை இருக்குது. ஏன் அண்ணா காலத்தில் இந்த பிரச்சனை இருக்குது, அதுக்கு முன்னாடி ஏன் காமராஜர் ஐயா காலத்தில் ராஜாஜி ஐயா காலத்தில் இல்லை அப்படின்னா, அப்போ இருந்த ரூலிங் பார்ட்டியும் இப்போ இருக்கிற அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் ரூலிங் பார்ட்டியும் ஸ்டேட் கவர்மெண்ட் பார்ட்டியும் ஒன்று. நமக்கு வந்து அந்த இரட்டை பாங்கான போக்குங்கிறது நடைமுறையே கிடையாது. காசு வேணுமா நேராக போய் வாங்கிக்கலாம். எனக்கு எமர்ஜென்சியாக எனக்கு வந்து மழை அதிகமாக போயிது, எனக்கு அதிகமாக இருக்க 1000 கோடியா 2000 கோடி வாங்கிக்கலாம். அந்த மாதிரி பிரச்சனை கிடையாது. சரிங்களா, கேட்டுங்களா, அப்போ எந்த இஷ்யூவும் இல்லாமல் இருந்துச்சு. ஆனால் இப்போ அப்படி கிடையாது. ரூலிங் பார்ட்டிக்கு நம்ம தேசிய கட்சிங்கிறது நம்ம பிராந்திய கட்சியாக இல்லாமல், அதாவது மாநில கட்சிங்கிறது பிராந்திய கட்சியாக இல்லாமல் நம்ம கண்ட்ரிக்கு மட்டும் தனிப்பட்ட முறையில் இருக்கிறதுனால, அதாவது நம்ம ஸ்டேட்டுக்கு மட்டும் தனிப்பட்ட முறையில் இருக்கிறதுனால அங்கே நம்ம அலையன்ஸ் வச்சு தான் இருக்கிற மாதிரி சுச்சுவேஷனில் இருக்குது. அதனால் வந்து இந்த மாதிரி ஒரு விதமான மோதல் போக்குகள் இருக்குது. இதில் இவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, இவர் கவர்னரோட ரோலை பொறுத்த வரைக்கும் சிஎம் என்ன சொல்கிறாங்களோ, சிஎம் ப்ளஸ் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் அவங்க கொடுக்குற வந்து சஜஷன்ஸ், அவங்க கொடுக்குற அறிவுரைக்கு கட்டுப்பட்டவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு 163ல் 1 சொல்லுது ஒரு புறம். இன்னொரு புறம் பார்த்திங்க அப்படின்னா, இந்த குடியரசுத் தலைவரை நியமனம் பண்ணதுனால தான் அவர் வந்து கவர்னர். சரிங்களா, அப்போ அதுக்கு என்ன அர்த்தம், குடியரசுத் தலைவர் எப்படி நியமனம் பண்ணுவார், யார் சொல்லி நியமனம் பண்ணுவார், அப்போ வந்து பிரைம் மினிஸ்டரோட கவுன்சில் ஆஃப் மினிஸ்டரையும் சொன்னால் தான் இவர் நியமனம் பண்ணுவார். கரெக்டுங்களா, இவர் வந்து ஒரு கவர்னரை இந்த ஸ்டேட்டுக்கு இவங்களை நியமனம் பண்ணுங்கன்னு அவங்க சொன்னால் தான் நியமனம் பண்ணுவாங்க. அப்போ அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ஒரு ஏஜெண்ட்டாக அவங்க செயல்படுறாங்க, ஒரு தகவல் வழங்கக்கூடிய ஒரு கட்டுப்பாட்டு அதிகாரியாக தான் அவங்க செயல்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு சர்ச்சைக்குரிய ஒரு ரீசனை வந்து இந்த இடத்துல நிப்பாட்டுறோம். சரிங்களா, இது வந்து நம்ம ரிட்டனில் எழுதுறதுனால இந்த வார்த்தையை சொல்கிறோம். ஒரு சர்ச்சைக்குரிய விஷயம் தான் அது. அவர் வந்து இரட்டை பாங்கான ஒரு போக்கை கடைப்பிடிக்க வேண்டிய சூழலுக்கு அவர் வந்து தள்ளப்படுறார். கவர்னராக இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேட்டில் கவர்னராக இருக்கக்கூடிய ஒரு நபர் வந்து இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு கட்டுப்பட்டவராக செயல்படுறாரு. இதில் ஏதாவது ஒரு பக்கம் அவங்க வந்து மாறி, அதாவது வந்து விதி மாறி செயல்படுறாங்க அப்படின்னா, ஏதோ வந்து ஒன் சைடாக செயல்படுறாங்க அப்படின்னா, இவங்க வந்து இப்போ குடியரசுத் தலைவர் இருக்கார் அப்படின்னா, இவர் கவர்னர் வந்து அவர் சொல்கிறத கேட்கல அப்படின்னா டக்குன்னு வித்ட்ரா பண்ணிடுவார். சரிங்களா, இப்போ இதே கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் இருக்குது, சிஎம் ப்ளஸ் சிஎம் இருக்காங்கன்னா, இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா குடியரசுத் தலைவர்கிட்ட போக மாட்டாங்க, டபக்குன்னு சுப்ரீம் கோர்ட்டை போயிடுவாங்க. ஸோ உச்சநீதிமன்றம் என்ன பண்ணும், கவர்னருக்கும் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டருக்கும் இடையே இருக்கக்கூடிய மோதலை வந்து கையாளும். சரிங்களா, ஏன் அப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கையாளும். சரிங்களா, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இங்கே இருக்குது. அதனால தான் டியூவல் ரோல்னு சொல்கிறோம். அந்த டியூவல் ரோலை பற்றி தான் நம்ம இந்த இடத்துல பேசுகிறோம். ஸோ இதில் அம்பேத்கரை பொறுத்த வரைக்கும் இவர் எங்கள் கவர்னரை பற்றி என்ன பேசுகிறார் அப்படின்னா, ஆளுநருக்கு தானாக செயல்படக்கூடிய பணிகள் எதுவுமே இருக்காது, அவருக்குன்னு ஒரு சில கடமைகள் மட்டும்தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் பிஆர் அம்பேத்கர் சொல்லியிருக்காரு. ஆனால் இந்த சர்க்காரியா கமிஷன் இருக்கான் பாருங்கள், சர்க்காரியா கமிஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை நம்ம பார்ப்போம். சர்க்காரியா கமிஷன் என்ன சொல்கிறான்னா, மாநில அரசியலமைப்போட அச்சாணின்னு சொல்கிறான். இது ரியல் டைமாக நம்ம ஏற்றுக்கக்கூடிய ஒரு விஷயம். சரிங்களா, அப்பார்ட் ஃப்ரம் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் இன் ரிகார்ட்ஸ் ஆஃப் கான்ஸ்டியூஷன், இவர் தான் வந்து பார்த்திங்கன்னா மாநிலத்தோட ஒரு அச்சாணி, அரசியலமைப்போட அச்சாணி. அடிப்படை உரிமைகள், ஒரு தனிநபரோட அடிப்படை உரிமைகள் பாதிக்காத வண்ணம், சரிங்களா,
அவங்களுடைய சோஷியல் வெல்ஃபேரை மட்டும் கன்சிடர் பண்ணி அவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா ரூலை வந்து மசோதாவை வந்து ரூலாக கன்வெர்ட் பண்ணலாம். சரிங்களா? ஸோ இது ரொம்ப முக்கியம், இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிர்வாக அதிகாரங்கள் கொடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம ஒன்றுக்கும் சட்டமன்ற அதிகாரிகள் கொடுத்துருக்காங்க. இந்த நிர்வாக அதிகாரங்களில் பார்த்திங்க அப்படின்னா இந்த எக்ஸ் அஃபிஷியோ மெம்பர், இங்கே இது ரொம்ப முக்கியம், பல்கலைக்கழகங்களின் வேந்தர் அதுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். சான்சலர் ஆஃப் யூனிவர்சிட்டி. சரிங்களா? ஒரு கவர்னர் பார்த்திங்கன்னா எல்லா அந்த ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டிஸுக்கு எல்லா யூனிவர்சிட்டிஸோட சான்சலராக இருக்கார், அதாவது வேந்தராக இருக்கிறாரு. அதே மாதிரி விசியை தேர்ந்தெடுக்கிறதும் அவர் தான். சரிங்களா? இந்த உராய்வு புள்ளி அப்படின்னு போட்டிருக்கோம் பாருங்கள், சமீப காலமாக மாநில அரசுடன் உராய்வு புள்ளியாக மாறியுள்ளது. இது ரொம்ப முக்கியம். சரிங்களா? ரொம்ப முக்கியம். ஸோ இதுக்கப்புறம் சட்டமன்றத்தில் ஒரு சில அதிகாரங்கள் இருக்குது. என்ன அப்படின்னா சட்டமன்றத்தை கூட்டுறது, ஒத்தி வைக்கிறது, கலைத்தல் எல்லாமே இவங்களுக்கு ஒரு அதிகாரம் இருக்குது ஆர்டிகல் 124 படி. இது இல்லாமல் பார்த்திங்க அப்படின்னா தேர்தலுக்கு பின்பு முதன் முறையாக ஒரு சட்டமன்றம் கூடும் பொழுது அந்த சட்டமன்றத்தோட தொடக்கத்தையும் ஒரு ஆண்டோட, சரிங்களா, ஒரு ஆண்டோட தொடக்கத்திலையும் சட்டமன்றத்தை உரையாற்றுறது இவருடைய அடிப்படை கடமை. சரத்து சொல்லியிருக்கு, 176 ஆர்டிகல் சொல்லியிருக்கு. என்ன சொல்லுதுன்னா, ஒரு ஜெனரல் எலெக்ஷனுக்கு பின்னாடி பொது தேர்தலுக்கு பின்னாடி நடக்கக்கூடிய முதல் கூட்டத்தொடர் தொடக்கத்தில் இவர் தான் பேசணும். அது இல்லாமல் ஒவ்வொரு ஆண்டோட முதல் கூட்டத்தொடரிலையும் சட்டமன்றத்தில் இவர் தான் உரையாற்றணும். இது ரொம்ப முக்கியம். அப்புறம் வந்து இந்த மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிக்கிறது வந்து ஆர்டிகல் 200. சரிங்களா? இந்த மாதிரி நம்ம எல்லாமே சொல்லியிருக்கோம். இதை நம்ம கொடுத்துருவோம். சரிங்களா? இது இவருடைய அதிகாரங்கள், எல்லா அதிகாரமும் சொல்லியிருக்கோம். நீதித்துறை அதிகாரங்கள் வந்து மன்னிப்பு வழங்கக்கூடிய அதிகாரத்தை பற்றி பேசணும். சரிங்களா? இது ரொம்ப முக்கியம். ஸோ நம்ம இது எல்லா பற்றியும் பேசியிருக்கோம். நம்ம கன்க்ளூஷன் இதுக்கு என்ன சொல்கிறோம் அப்படின்னா, எல்லா வழக்குகள் எல்லாமே சொல்லியிருக்கோம் இதில். சரிங்களா? இதில் நமக்கு வந்து ஃபைனலாக நம்ம முடிவுரையில் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, இது வந்து சட்டமன்றத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு சமநிலை வாய்ந்த ஒரு இடம். சரிங்களா? அதில் ஒரு முக்கியமான ரோலில் இருக்கக்கூடிய கவர்னரை பொறுத்த வரைக்கும், அதில் முக்கியமான ரோலில் இருக்கிற நம்ம கவர்னர் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க வந்து நடுநிலையோடு இருக்கணும். சரிங்களா? நடுநிலையோடு இருக்கணும். கட்சிகளோட வெறுப்புகள் தாண்டி, சரிங்களா, மக்களுக்கான அடிப்படை சேவைகள் செய்கிறதுல ஒரு முக்கியமான ஒரு சமநிலை வாய்ந்த நபராக இருக்கணும். சரிங்களா? அதாவது எந்த ஒரு பாரபட்சமும் இல்லாமல், சரிங்களா, ஜனநாயகத்தை காப்பாற்றுறதுக்காக அவங்க ஒரு நியூட்ரல் பர்சனாக இருக்கணும். அப்படிங்கிறத நம்ம வந்து இந்த இடத்துல முடிவுரையாக சொல்கிறோம். சரிங்களா? முடிவுரையாக சொல்கிறோம். அப்போ தான் அவர்கள் மீதும் அந்த வந்து மரியாதை ஏற்படுங்கிறத நம்ம தெளிவாக முடிவுரையில் சொல்கிறோம். ஓகேங்களா சார்? ஏதாவது டவுட் கிளாரிஃபிகேஷன் இருக்குங்களா?